vector algebra and three-dimensional geometry, right? So now, last class I have given all the basic fundamentals, concept boosters. அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் +1ல இருந்து நான் 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் கொண்டு வந்தேன். இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ்க்குள்ள ஒரு 4 ப்ராப்ளம் அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல போட்டுடும் 6.1ல. இந்த ப்ராப்ளத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, அதாவது மிட் பாயிண்ட் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும். இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல 2 பாயிண்ட் இருக்கும். a of x1, y1, b of x2, y2. சரிங்களா? இத ஈக்குவலா கட் பண்ற இடம் அதுதான் வந்து மிட் பாயிண்ட். சென்டர்ல கட் பண்ற இடம் தான் மிட் பாயிண்ட். அதை m1 வச்சுக்கணும். அதனுடைய ஃபார்முலாவை என்ன சொல்லலாம்? m is x1 plus x2. இதை 10th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சுட்டு வந்துட்டீங்க, 11th படிச்சிருப்பீங்க. இதுதான் மிட் பாயிண்ட் உடைய ஃபார்முலா. இப்போ சப்போஸ் இதே ஒரு லைன் இருக்குது, a அப்படின்னு ஒரு லைன், b அப்படின்னு ஒரு லைன். இந்த லைனை ஒரு பாயிண்ட் கட் பண்ணுது, ஏதோ ஒரு இடத்துல கட் பண்ணுது. இந்த இடத்துல வச்சுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட், அந்த p அது ஈக்குவலா கட் பண்ணுச்சு. இது m, இந்த பார்ட் வந்து n, இந்த பாயிண்ட் வந்து x1 y1, இந்த பாயிண்ட் வந்து x2 y2. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுதான் இதுக்கு பேர் என்ன தெரியுமா? The line divides the point, the point divides the line internally. உள்ளே கட் பண்ணிருக்கு. இந்த ரேஷியோ m:n. அப்ப அதனுடைய ஃபார்முலா என்ன தெரியுமா? p of, யாரா சொல்ல முடியுமா? mx2 plus nx1 divided by m plus n. செக்ஷன் ஃபார்முலான்னு பேரு. இதுக்கெல்லாம் we can call it as a section formula. Please remember this. அதுக்கு அடுத்தது my2 plus ny1 divided by m plus n. So இப்போ அதே ab இருக்குமா? a ன்னு ஒரு பாயிண்ட், b ன்னு ஒரு பாயிண்ட். இந்த லைன் x1, y1, x2, y2 வெளியில ஒரு பாயிண்ட கட் பண்ணுது, டிவைட் பண்ணுது. அந்த பாயிண்ட் நான் p ன்னு சொல்றேன். எந்த ரேஷியோ? m:n. அதாவது இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிறது m, இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிறது n. இது வந்து இன்டர்னலி, இது வந்து எக்ஸ்டர்னலி. அப்ப அந்த பாயிண்ட் p அப்படின்னா என்ன இல்ல, இதே ஃபார்முலா தான், மைனஸ் வந்துடும், அவ்வளவுதான். m minus n, my2 minus ny1 divided by m minus n. internally, externally, midpoint. இது வந்து ஃபார் ஸ்ட்ரெயிட் லைன். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ப்ளீஸ் கைண்ட்லி ரிப்ளை மீ. நான் கொஞ்சம் வேகமா போகணும்னு ஆசைப்படுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல முக்கியமான சில சம்ஸ்லாம் இருக்குது, இம்பார்ட்டன்ட். இப்பயே நீங்க நினைச்சீங்களா, ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் இந்த எக்ஸசைஸ்ல எக்ஸாம்பிளோட சேர்த்து 5 மார்க் கொஸ்டின் ஷியோர் பப்ளிக்கு கண்டிப்பா வரக்கூடிய கொஸ்டின்ஸ். அதனால கொஞ்சம் நான் வேகமா போன, நான் பல ரஷ் பண்ண விரும்புறேன் இல்லையா? ப்ளீஸ் லிசன் வெரி கேர்ஃபுல்லி. கேன் யூ ஏபிள் டு ஃபாலோ மீ? ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இல்லை, இதெல்லாம் ஏற்கனவே படிச்சதுதான். உங்களதான் கேட்கிறேன், போலாமா? ப்ளீஸ் டெல் மீ. வில் மூவ் ஆன். Yes sir. Sir, once again சொல்லுங்க சார். ஒண்ணு இல்லம்மா, ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு, ஒரு பாயிண்ட் வந்து நடுவுல கட் பண்ணுது, சென்டர்ல மிட் பாயிண்ட்ல கட் பண்ணுதுன்னு வச்சுங்க. அட் மிட் பாயிண்ட். அப்போ மிட் பாயிண்ட்ல கட் பண்ணும் பொழுது அந்த ஃபார்முலா m into m of midpoint x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. அதே லைன்ல ஒரு பாயிண்ட் எங்கேயோ ஒரு இடத்துல கட் பண்ணுது. ஆனா அதனுடைய ரேஷியோ எப்படி இருக்குன்னா, இங்க இருந்து இது வரைக்கும் m அளவு, இங்க இருந்து இது வரைக்கும் n என்ற அளவு. அப்போ அந்த ஃபார்முலா பேரு இன்டர்னலின்னு அர்த்தம். அப்ப என்ன சொல்லலாம், ஒரு லைனை ஒரு பாயிண்ட் p m:n என்ற ரேஷியோல இன்டர்னலி கட் பண்ணா அந்த ஃபார்முலா mx2 plus nx1 by m my2 plus n. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்ட்ரன்ஸ்ல. those who are JEE aspirant கண்டிப்பா இதை நீங்க படிச்சுதான் இருக்கணும். அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க. சோ எக்ஸ்டர்னலி இப்ப பாயிண்ட் லைன் இப்படிதான் இருக்கு. இப்ப உள்ள கட் பண்ணிச்சு இல்லையா ஒரு பாயிண்ட், வெளியில போய் கட் பண்ணுது அந்த பாயிண்ட். பாருங்க, ஏபியை விட்டு வெளியே போயிடுச்சு. ரேஷியோ ஏல இருந்து பி உடைய லென்த் m, பில இருந்து பி உடைய லென்த் n. அப்போ இது பேர் எக்ஸ்டர்னலி. அந்த ஃபார்முலா ஒண்ணும் இல்ல, பிளஸ் பதிலா மைனஸ்.
இப்போ நெக்ஸ்ட் நான் முக்கியமா எதுக்கு வரேன்னா, இந்த எக்ஸசைஸ்ல ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இருக்கு பேஸ்ட் ஆன் சென்ட்ராய்டு. சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லும்பொழுது இதே தான் நான் வந்து வெக்டருக்கு யூஸ் பண்றேன். சென்ட்ராய்டை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. நான் எப்படி மிட் பாயிண்ட்ல மிட்ல, அதே போல சென்டர் இதுதான் மிட் பாயிண்ட். இதுக்கு பேர் ஜி சென்ட்ராய்டு. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, சென்ட்ராய்டு அப்படின்னு சொன்னா இது மிட் பாயிண்ட்ல ஒரு கட் பண்ணுதா, இதுக்கு பேர் மீடியன் சொல்லுவாங்க. சப்போஸ் ஏ பி சி, அப்போ இது மிட் பாயிண்ட்ல கட் பண்ற பேருக்கு டின்னு சொல்றேன். அதே போல இது போய் ஒரு மிட் பாயிண்ட்ல கட் பண்ணுது ஈன்னு சொல்றேன். அதே போல இது போய் ஒரு மிட் பாயிண்ட்ல கட் பண்ணுது எஃப்னு சொல்றேன். இந்த ஏடி பிஇ சிஎஃப் எல்லாம் கட் பண்றதுல இது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அப்ப மிட் பாயிண்ட்ல போய் சொல்றதுக்கு பேர் தான் சென்ட்ராய்டுன்னு பேரு. அப்ப அதுக்கு நான் ஃபார்முலா சொல்லியிருந்தேன். ஒருவேளை இதுக்கு x1 y1 கொடுத்துருக்காங்க, இதுக்கு x2 y2 கொடுத்துருக்காங்க, இதுக்கு x3 y3 கொடுத்துருக்காங்க. அப்போ சென்ட்ராய்டுடைய ஃபார்முலா பாருங்க, ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா x1 plus x2 plus x3 divided by 3, y1 plus y2 plus y3 divided by 3. இது வந்து ஜெனரலா ஒரு 2 டைமென்ஷனல் ஜியோமெட்ரியில போடக்கூடியது. இப்ப வெக்டர்ல இது எப்படி போடுறோம்னா, எனக்கு இந்த சென்ட்ராய்டு இருக்கு இல்லையா, இப்ப பாருங்க நல்லா கவனிங்க. இப்படி இருக்கு உங்களுடைய ட்ரையாங்கிள். இந்த சென்ட்ராய்டு சம்வேர் இங்க இருக்கும். எனக்கு ஆரிஜின் பாயிண்ட், ஆரிஜின்றது இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஆரிஜின், அப்போ இந்த பாயிண்ட் வந்து ஜி, இந்த பாயிண்ட் வந்து ஓ. ஓ தான் ஆரிஜின். இது ஏ, இது பி, இது சி. எனக்கு இந்த சென்ட்ராய்டு வேணும், ஓஜி வெக்டர் வேணும் அப்படின்னா அதனுடைய பிளஸ் ஒன்ல படிச்சிருப்பீங்க. ஓஜி வெக்டர் ஈக்குவல்ஸ் டு ஓல இருந்து ஏ உடைய பொசிஷன் வெக்டர், ஓல இருந்து பி உடைய பொசிஷன் வெக்டர், ஓல இருந்து சி உடைய பொசிஷன் வெக்டர். இதே போலதான் x1 plus x2 அதே போல ஓஏ வெக்டர் பிளஸ் ஓபி வெக்டர் பிளஸ் ஓசி வெக்டர் டிவைடட் பை 2. இதுதான் சென்ட்ராய்டு இன் வெக்டர். வெக்டர் ஃபார்ம்ல இப்படிதான் போனோம். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸசைஸ்ல ஒரு சம் இருக்கு, ஈஸியா சால்வ் பண்ண போறீங்க. Now we are going to solve the problems in your exercise. Now exercise 6.1ல now எந்த சம் லாஸ்டா போட்டோமா, யாரா சொல்ல முடியுமா? கேர்ள்ஸ் சாரிக்கா இருக்கீங்களா? நிரஞ்சனா, மொய்தீன், என்ன சம் போட்டோம்? Sir, fourth sum போட்டோம் சார். Fourth sum, right? We'll move on to the fifth problem. Thanks pa. சரியா? So exercise 6.1ல sixth problem. Fifth, right? Sorry, fifth problem. So take down the problem. Using vector method, prove that. 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 Fifth question. Using vector method, prove that if the diagonals of a parallelogram, if the diagonals of a parallelogram are equal, then it is a rectangle. ரொம்ப simple ma. Very simple concept. Please listen very carefully. ஒரு parallelogram எடுக்கணும். அந்த parallelogram எப்படி இருக்கும் தெரியும்? இப்படி இருக்கும் இல்லையா, ஸ்லாண்டிங்கா இருக்கும். ரெக்டாங்கிள்னா இப்படி இருக்கும். இதுதான் parallelogram. ஓகேவா? Let us take this as A B C D. இந்த parallelogramக்கு கண்டிஷன் தெரியும். ராம்பஸ்க்கும் parallelogramக்கும் என்னன்னா, the diagonals bisect each other at right angles. ரெண்டுமே ஒரே இடத்துல மீட் பண்ண பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சேமா இருக்கும். மிட் பாயிண்ட் ஆஃப் diagonals are equal. சரிங்களா? இப்போ நான் இதை ரெக்டாங்கிள் சொல்லணும். அப்ப ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? ரெக்டாங்கிள் இந்த மாதிரி இருக்கும். என்ன வித்தியாசம் இதுக்கு இருக்குன்னா, ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் தான்.
ஆனால் இங்க ஸ்லாண்டிங்கா இருக்குல்ல, இங்க ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணும், இங்க 90 டிகிரியை ஃபார்ம் பண்ணும், இங்க 90 டிகிரியை ஃபார்ம் பண்ணும், இங்க 90 டிகிரியை ஃபார்ம் பண்ணும். அதேதான் ஏ பி சி டி. அதாவது ஏபியும் பிசியும் பர்பண்டிகுலர் அல்லது ஏபியும் ஏடியும் பர்பண்டிகுலர். அப்ப இந்த சைட்ஸ் எல்லாம் பர்பண்டிகுலரா இருக்கும். அதெல்லாம் ப்ரூவ் பண்ணும். என்ன பண்ணி சொல்லிட்டா, diagonals of a parallelogram are equal. அப்போ டயகனல்ஸ்னா ஒரு டயகனல் பிடி, இன்னொரு டயகனல் ஏசி. இதை வச்சுதான் நான் ப்ரூவ் பண்ண போறேன். புரியுதுங்களா? அப்ப என்ன சொல்லலாம், எனக்கு இங்க என்ன கொடுத்துட்டா, ஏசி இஸ் ஈக்குவல்ஸ் டு பிடி given AC is equals to BD. AC is equals to BD. இப்போ நான் என்ன பண்றேன், இதை ஸ்கொயர் பண்றேன் ரெண்டுத்தையும். AC square is equals to BD square. AC square is equals to BD square. அப்ப வெக்டர்ல போடும்போது பாருங்க AC, அதே போலதான் BD. I can write this as வெக்டர்ல எழுதும் போது AC vector square is equals to BD vector square. நான் வெக்டர் லா ஆஃப் அடிஷன் படிச்சிருக்கேன் இல்லையா, வெக்டர் லா ஆஃப் அடிஷன் இல்லையா, நான் வெக்டர் லா ஆஃப் அடிஷன் அதான் ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் சொல்லியிருப்பேன். இந்த ஏசி வெக்டர் எங்க இருக்கு பாருங்க, இதுதான் ஏ. நான் ஏல இருந்து சிக்கு போகணும். எனக்கு ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க, நான் தான் ஏ. பி என்ற ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாரு, சி என்ற ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாரு. எனக்கு டைரக்டா நான் சியை போய் பார்க்கலாம், இல்ல பிய போய் பார்த்துட்டு சியை பார்க்கலாம், அப்படிதான் சொன்னேன். அப்ப அந்த ஏசி வெக்டர் எப்படி சொன்னா, ஏபி வெக்டர் பிளஸ் பிசி வெக்டர். அப்ப ஐ கேன் ரைட் திஸ் as ஏபி வெக்டர் பிளஸ் பிசி வெக்டர் தி ஹோல் ஸ்கொயர். ரெண்டு பக்கமா லாஸ்ட்ல கூட ஸ்கொயர் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. முதல்ல கண்டுபிடிச்சு ஸ்கொயர் பண்ணா ஸ்கொயர் பண்ணிட்டு கண்டுபிடிக்கலாம். அடுத்து பிடி, பி என்ற நண்பர் டியை நேராவும் போய் பார்க்கலாம், ஏவை சந்திச்சுட்டு டியை போய் பார்க்கலாம். அப்ப பிஏ வெக்டர் பிளஸ் ஏடி வெக்டர், பிஏ வெக்டர் பிளஸ் ஏடி வெக்டர். சரிங்களா? இப்ப நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஏபி வெக்டர் இருக்கு இல்லையா, so here we have AB vector. so BD vector அப்படின்றது வந்து BA வெக்டர் போடுறது, இப்படி போட்டுங்க, அப்ப ஈஸியா இருக்கும். BC இதை இப்படியே கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். AB vector is equals to BA vector plus BC vector இல்லையா, இப்படி போட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப என்ன பண்ணுங்க, இந்த டிராவல் C போய் சந்திச்சுட்டு இப்படி போறாரு. BC வெக்டர் எதுல முடியுதோ அதுலதான் தொடங்கணும்னு சொன்ன CD வெக்டர். இப்ப பாருங்க, இது AB வெக்டர். நல்லா கவனிச்சுக்கோங்க, this is called AB வெக்டர். இது வந்து உன்னுடைய AB வெக்டர் இல்லையா, இன்னொன்னு வந்து BC வெக்டர் இருக்கு. நல்லா கவனிங்க, AB வெக்டர் எப்படி தெரியுமா போடலாம், I can write this as AB வெக்டர் எப்படி போடலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் BC வெக்டர் CD வெக்டர் இருக்கு. நான் இப்ப எப்படி போடலாம்னா, இதை ஃபர்ஸ்ட் இதை போட்டுங்க, BC வெக்டர் பிளஸ் AB வெக்டர் the whole square. கொஞ்சம் மாத்தி இருக்கிறேன், A பிளஸ் B நால உள்ளதான் B பிளஸ் A. இந்த BC வெக்டர் அப்படியே வச்சுங்க. இப்ப இந்த சிடி வெக்டர் இருக்குல்ல, நல்லா கவனிக்கணும், இது சிடி இந்த டைரக்ஷன்ல போகுது, அதே போலதான் இதுவும் வரணும். அப்ப என்ன இருக்கணும், சிடி வெக்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன சொல்லலாம்னா, டைரக்ஷன் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு C to D, அப்ப B to A தான், ரெண்டுமே ஈக்குவல், ஆப்போசிட்ஸ் ஆர் ஈக்குவல் ஃபார் parallelogram. you all know that, very important property இல்லையா. அப்போ சிடி வெக்டர் I can write this as BA வெக்டர். அப்ப இந்த சிடி வெக்டர் எப்படி சொல்லலாம், BA வெக்டர் the whole square. But now your BC vector plus AB vector the whole square, your BC vector equals to இந்த BA vector நான் ரிவர்ஸ்ல போடுறேன், AB மாத்தினா minus AB vector the whole square. இப்போ A plus B the whole square, A minus B the whole square. அப்ப என்ன பண்ணலாம் தெரியுமா, BC vector the whole square plus AB vector the whole square plus 2 into dot product BC vector dot AB vector. ஸ்கொயர் பண்ணும்போது டாட் ப்ராடக்ட். அடுத்தது BC வெக்டார் the whole square plus AB வெக்டார் the whole square minus 2 into BC வெக்டார் dot AB வெக்டார். பாருங்க, இப்ப டைரக்டா இங்க ஒரு BC வெக்டார் ஸ்கொயர், இங்க ஒரு BC வெக்டார், இங்க ஒரு AB வெக்டார் ஸ்கொயர், இங்க ஒரு AB வெக்டார் ஸ்கொயர். இப்ப பாருங்க என்ன கிடைக்குது, 2 into BC வெக்டார் dot AB வெக்டார். இது இந்த சைடு வந்தா plus 2 into BC வெக்டார் டாட் AB வெக்டார். நீங்க புக்ல எல்லாம் என்ன பண்றோமா தெரியுமா, A வெக்டார் B வெக்டார்லாம் எடுத்து போட்டுருமா, கவலையே படாத, டைரக்டா போட்டு விட்டுரு, which is equals to 0.
இப்போ எல்லாத்துலயும் வெக்டர் வந்து ஜீரோ இருக்கு. இது வந்து ஸ்கேலார் தான், அதனால ஜீரோ வெக்டர் போட வேண்டிய அவசியம் இல்லை. டாட் ப்ராடக்ட்னா ஸ்கேலார். இப்போ இங்க 2 into BC வெக்டர் AB ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. அப்ப எப்படி சொல்லலாம்? 4BC வெக்டர் டாட் AB வெக்டர் ஈக்குவல் டு 0. This implies BC vector dot AB vector equal to 0. அப்ப dot product 0 இருக்குன்னு வச்சுங்க. If your dot product is 0, BC vector dot AB vector equal to 0. நான் ஏற்கனவே சொன்னேன், A vector dot B vector equal to 0 சொன்னா A வெக்டரும் B வெக்டரும் perpendicular. அப்ப இது என்ன சொல்லலாம்? BC vector is perpendicular to AB vector. பாருங்க, இது BC vector, இது AB வெக்டர். அப்ப என்ன அர்த்தம்னா உன்னுடைய BC பெர்பெண்டிகுலர் டு ஏபின்னு எடுத்தாச்சு. நான் கண்டிஷன் எடுத்த என்னது? இந்த டயகனல்ஸ் வந்து சேம். உன்னுடைய parallelogram உடைய டயகனல்ஸ் சேம்னு எடுத்த எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? BCயும் ABயும் பெர்பெண்டிகுலர். அப்போ இதனுடைய சைட்ஸ் பெர்பெண்டிகுலரா இருந்தா கண்டிப்பா ABCD is a rectangle. Hence I can say ABCD is a rectangle. Please take down. Please take down. புரிஞ்சிச்சு எல்லாருக்கும்? ரொம்ப ஈஸி இல்ல? ரொம்ப சிம்பிள். பாருங்க, ரெண்டு டயக்ராமே வரைஞ்சிட்டேன். இன்னொரு முறை சொல்லித்தரேன், கவனிச்சிங்க. பேரலோகிராமுக்கும் ரெக்டாங்கிளுக்கும் ஒரே வித்தியாசம் தான். ஏன்னா இது ஸ்லாண்டிங்கா இருக்கும், இன்க்ளைண்டா இருக்கும். ஆனா ரெக்டாங்கிள் பெர்பெண்டிகுலரா இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், கொஸ்டின்லயே கொடுத்தா இந்த டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல். பேரலோகிராம் உடைய டயகனல்ஸ் ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிட்டான். அப்ப பேரலோகிராம் உடைய டயகனல்ஸ் எது? ஏசி பிடி. நான் வெக்டர் குவான்டிட்டியில மாத்துறதுக்கு முன்னாடி ஸ்கொயர் பண்ணிடுறேன். ஏசி ஸ்கொயர் ரெண்டு பக்கமும் பண்ணிட்டு வெக்டர்ல மாத்துறேன். இப்ப இந்த ஏசி இருக்கு இல்லையா, வெக்டர் லா ஆஃப் அடிஷன் பாருங்க. ஏசிபி படி ஏபி வெக்டர் பிளஸ் பிசி வெக்டர் ஏற்கனவே இனிஷியலா சொல்லிட்டு அதுதான் ஈக்குவல்ஸ் டு பிடி. எப்படி சொல்லலாம்? பிடி வெக்டர் பிசி வெக்டர் பிளஸ் சிடி வெக்டர். இப்ப இதுல கொஞ்சம் மாற்றம், பிசி பிளஸ் ஏபின்னு போட்டேன். ஏன்னா இங்க பிசில ஸ்டார்ட் ஆகுது, அதனால அப்படி போட்டேன். சிடி வெக்டர் இருக்குல்ல, சில இருந்து டியும் பில இருந்து ஏவும் ஒரே தான். மேக்னிடியூட் சேம் இல்லையா? மேக்னிடியூட் சேம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஜெய் கோவிந்த், ப்ளீஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கல்ல. நெட்வொர்க் இஷ்யூ, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ப்ளீஸ் கண்டினியூ. ஸோ பாருங்க, உங்களுக்காக மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். அப்ப இதனுடைய வேல்யூவும் மேக்னிடியூட்ல சேம், டைரக்ஷன் ஒரே மாதிரி. சில இருந்து ஸ்டார்ட் பண்ணா பில இருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஆனா இந்த பிஏ வெக்டரை நான் மைனஸ் ஏபி வெக்டர், இது பாருங்க ஏ பிளஸ் பி வெக்டர், இது வந்து ஏ மைனஸ் பி. ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்றேன். சிம்பிளிஃபை பண்ணா I'll get 4 times of BC dot AB equal to 0. BC dot AB equal to 0 சொன்னா BC vector is perpendicular to AB vector. Therefore, I can say ABCD is a rectangle. Please take down. Prove பண்ணியாச்சு பாருங்க. அடுத்த sum. Moving on to the next problem. Prove by vector method. Next one. Prove by vector method. Prove by vector method that. Prove by vector method. Sixth problem. Prove by vector method. Prove by vector method that the area of a quadrilateral, that the area of quadrilateral, the area of quadrilateral ABCD having a diagonals AC and BD, having diagonals AC and BD is 1/2 into 1/2 into mod of AC vector cross BD vector, mod of modulus of AC vector cross BD vector. ஓகே, ஸோ குவாட்ரிலேட்ரல் அப்படின்னா ஒரு 4 பக்கம் இருக்கணும், அவ்வளவுதான். அது கண்டிஷன்லாம் கிடையாது. இட் should be have any 4 sides. அது ஈக்குவலா இருக்கணும், பேரலா இருக்கணும் அப்படின்லாம் ஒண்ணுமே கண்டிஷன் கிடையாது. 4 பக்கம் இருக்கும். அப்ப இதை எப்படி வரையலாம் பாருங்க. ஒரு பேரலோகிராம சரி இப்படி வரையலாமா? இப்படி இருக்கும், இப்படி இப்படி, சரியா? ஐ கேன் ரைட் லைக் திஸ். இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ ஐ கேன் டேக் இதை வந்து ஏ,
ABCD குவாடிலேட்டரல். இங்க டயகனல் சொல்லிட்டான், ஒரு டயகனல் AC, இன்னொரு டயகனல் BD அப்படின்னு சொல்லிட்டான். ஏல இருந்து சி இப்படி பிரிக்கிறப்பா. இப்ப எனக்கு ஏரியா ஆஃப் த குவாடிலேட்டர்னா இந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியா, இந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியா. I can write this as எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, your area of the quadrilateral, your area of the quadrilateral is equals to first triangle. என்ன triangle? ABC. கீழ இருந்து போலாமா? Triangle ABC. I can write this as area of the triangle ABC plus area of the triangle, மேல இருக்கிற triangle, இன்னொரு triangle இருக்கு ACB. Area of a triangle ABC plus area of the triangle BCD. இப்போ நான் ஏற்கனவே கொடுத்த உங்களுக்கு, அதாவது ஜியோமெட்ரிக்கல் மீனிங் ஆஃப் அ கிராஸ் ப்ராடக்ட் சொல்லும் பொழுது வெக்டர் ஏரியான்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஐ கேன் கால் A cross B, A வெக்டர் cross B வெக்டர் வெக்டர் ஏரியா ஆஃப் தி parallelogram அப்படின்னு சொல்லியிருப்பேன். கரெக்டுங்களா? parallelogram சொல்லியிருப்பேன். இதுல பாதி தான் 1/2 A cross B தான் வெக்டர் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். இதுதான் ஃபார்முலா. A and B are adjacent sides அப்படின்னு உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல போன வீக்ல உங்களுக்கு கிளியரா கொடுத்துட்டு இருப்பேன். இப்போ நான் என்ன பண்றேன், இங்க முன்னாடி எல்லாத்துக்கும் வெக்டார் வெக்டார் வெக்டார். எனக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ஆஃப் இன்டு A cross B. இது வந்து வெக்டர் ஏரியான்னு சொல்லும்போது எனக்கு இந்த மாடுலஸ் வராது. சரிங்களா? மாடுலஸ் வரணும்னா வெறும் ஏரியா தான். அதனால கவனிச்சிங்க, வெக்டர்ல ஏரியால கண்டுபிடிக்க. அப்போ வெக்டர் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். இப்போ ABC இருக்கு இல்லையா, ஏபிசிக்கு இது ஒரு அட்ஜஸ்டன்ட் சைட், இது ஒரு அட்ஜஸ்டன்ட் சைட், இல்ல இது ஒரு அட்ஜஸ்டன்ட் சைட், இது ஒரு எப்படி வேணா எடுக்கலாம். நல்லா கவனிச்சிங்க, வெக்டர் அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் சார் என்ன போட்டிருக்கிறேன், புக்ல என்ன இருக்குது, அதெல்லாம் நீங்க பார்க்கவே கூடாது. போர்டு கிளியரா இருக்கப்பா? கொஞ்சம் எனக்கு இதுவா இருக்கிற மாதிரி இருக்கு, ஸ்லாண்டிங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. யாரும் ஒருத்தர் டக்குன்னு சொல்லுங்களேன். கிளியரா இருக்கு சார். ஓகேமா, தேங்க்யூ. வில் ப்ரொசீட். அப்ப பாருங்க, சோ வெக்டர் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 1 into adjacent sides. நான் ஏபி ஏசின்னு எடுக்கிறேன், நீங்க ஏபி பிசி கூட எடுக்கலாம், தப்பு கிடையாது. அப்ப ஏல ஸ்டார்ட் பண்ற மாதிரி பாருங்க, ஏபி வெக்டர் அதனுடைய adjacent side ஏசி வெக்டர். அப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட்டுக்கு 1/2 into ஏபி வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டர். இதெல்லாம் ஃபார்முலா ஏற்கனவே கொடுத்துறேன். மேல இருக்கிற ட்ரையாங்கிள் அதுக்கு என்ன பண்ணலாம், ஏசி வெக்டர் ஏடி வெக்டர் adjacent side. அப்போ 1/2 into ஏசி வெக்டர் கிராஸ் ஏடி வெக்டர். கரெக்டா? ஏபி வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டர் பிளஸ் 1/2 ஏசி வெக்டர் கிராஸ் ஏடி வெக்டர். சரியா? இப்போ நான் இதுல ஏசி வெக்டர் ரெண்டுத்துலயும் காமனா இருக்கு. ஆனா என்ன நடந்திருக்கு தெரியுமா, இங்க பின்னாடி வந்திருக்கு செகண்ட்ல, இங்க ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கு. அப்போ எய்தர் இதை சேஞ்ச் பண்ணலாம், இல்ல இதை சேஞ்ச் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன கம்யூட்டேட்டிவ் கிடையாது கிராஸ் ப்ராடக்ட். அதை எப்படி கம்யூட்டேட்டிவா மாத்தணும் அப்படின்னா, மைனஸ் பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர்னு போகும். அப்போ இதுல மைனஸ் காமனா எடுத்துட்டோம்னா ஐ கேன் ரைட் திஸ் அஸ் ஏசி வெக்டர் கிராஸ் ஏபி வெக்டர் பிளஸ் 1/2 ஏசி வெக்டர் கிராஸ் ஏடி வெக்டர். இப்போ நீங்க இதுல காமனா இருக்கிற திங்ஸ் வெளியே எடுக்கலாம். 1/2 காமன், ஏசி வெக்டர் காமன். அப்ப மீதி இருப்பது என்னது, மைனஸ் ஏபி வெக்டர் பிளஸ் ஏசி வெக்டர் வெளியே போயிடுச்சு, 1/2 வெளியே போயிடுச்சு, வில் கெட் ஏடி வெக்டர் மைனஸ் ஏபி வெக்டர் பிளஸ் ஏசி வெக்டர். கரெக்டா? நான் ஏசி வெக்டர் காமன் எடுத்தா மைனஸ் ஏபி வெக்டர் பிளஸ் ஏடி வெக்டர். இப்போ என்ன தெரிஞ்சது, நான் மைனஸ் பிளஸ்ஸா மாத்தணும்னா ஏபிஏ பிஏ மாத்தணும். 1/2 ஏசி வெக்டர் இன்டு பிஏ வெக்டர் பிளஸ் ஏடி. வெக்டர் லா ஆஃப் அடிஷன், ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன். பாருங்க, இங்கே ஏ இருக்கு, இங்கே இருக்கு. அப்ப ஏ கேன்சல் ஆயிட்டு வெறும் இருக்கும். சோ பிஏ வெக்டர் பிளஸ் ஏடி வெக்டர் எப்படி சொல்லலாம் இல்லையா, பிஏ வெக்டர். இப்ப லைன் நடுவுல போடுங்க ஒரு கிராஸ் போட்டீங்கன்னா பிஏ வெக்டர் பிளஸ் ஏடி வெக்டர், ஐ கேன் சே பிடி வெக்டர். கரெக்டா? வெக்டர் லாங் அடிஷன். அப்போ 1/2, சார் நடுவுல கிராஸ் விட்டுட்டேன் பாருங்க, நடுவுல கிராஸ் போடணும். 1/2 ஏசி வெக்டர் கிராஸ், இது எப்படி சொல்லலாம், பிடி வெக்டர். வந்துருச்சு பாருங்க ப்ரூஃப். எனக்கு மாடுலஸ் கொடுத்துருங்க. அப்போ நான் வெக்டர் ஏரியாவை எடுத்துட்டு வெறும் ஏரியா ஆஃப் த quadrilateral ABCD, area of the quadrilateral ABCD is equals to 1/2. அந்த வெக்டர் ஏரியாவை மாடிச்சுன்னா மாடுலஸ் எடுக்கணும். இதான் ஆன்சர். என்ஸ் ப்ரூவ்ட். பாருங்க, the area of the quadrilateral ACLBD is
கிளியரா சொல்லிட்டேன் 1/2 மாடுலஸ் ஆஃப் ஏசி வெக்டர் கிராஸ் பிடி வெக்டர். டேக் டவுன். மூவிங் ஆன் டு தி செவன்த் ப்ராப்ளம். Next one. Prove by vector method. Next one. Sir, Prove by 1 minute, vector sir. method. Right, okay. Please take down. Sir, last step இருக்குல்லையா சார், அது மட்டும் புரியல சார். ஆமா. BA வெக்டார் பிளஸ் AD வெக்டார் மாத்துனீங்கல்ல சார், அது மட்டும். ஆமாமா, BA வெக்டர் AD வெக்டர்னா வெக்டர் லா ஆஃப் அடிஷன். இப்போ சப்போஸ் இங்க ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தேன் இல்லையா, பாருங்க இப்படியே வரையறேன். இது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இது வந்து B, சரியா, இது A, இது D. இப்போ இது கூட ஆட் பண்ற B வந்து A என்ற நண்பரை சேர்த்துட்டு D க்கு போறாரு, அல்லது நேரா B வந்து D கூட போய் சேர்ந்துக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான், BD-யும் ஒண்ணுதான், BA ரெண்டு பேருடைய டெஸ்டினேஷன் சேம். அப்ப BA வெக்டர் பிளஸ் AD வெக்டர் ஐ கேன் சே BD வெக்டர். அததான் இங்க BD வெக்டர்னு போட்டுருக்கு. ஆன்சர் வந்துருச்சு. வெக்டர் ஏரியால இருக்கு. இப்ப வந்து நம்ம ஏரியால கொண்டு வரும்போது மாடுலஸ் கொண்டு வரும். நெக்ஸ்ட் ஒன். ப்ரூவ் பை வெக்டர் மெத்தட். The next problem. Prove by vector method. The parallelogram, seventh one. Prove by vector method. That the parallelogram on the same base and between the same parallel or equal in area, between the same parallels or equal in area. So இதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டான், ஒரு parallelogram கொடுத்துட்டான். Let us take this as ABCD. அதுல பேஸ் சேமா இருக்கு. பேஸ் சேமா வச்சு நான் என்ன பண்றேன், இன்னொரு ட்ரையாங்கிளை நான் ஃபார்ம் பண்றேன். பேஸ் சேமா இருக்கு, இன்னொரு parallelogram நான் ஃபார்ம் பண்றேன். பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் அழகா ABCD அப்படின்ற ஒரு parallelogram சேர்த்துட்டோம். இவ A, இது B, இது C, இது D. இப்போ எனக்கு பேஸ் தான் AB. நல்லா கவனிச்சீங்க. இப்போ இது வந்து ஒரு parallelogram ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், diagonals bisect each other. இதெல்லாம் படிச்சிருக்கணும், அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த பேஸை வச்சுன்னு இன்னொரு இதுவ பண்ண போறோம். இதே போலதான் ரெண்டுமே parallels. அப்ப பாருங்க, அந்த parallels ஆர் சேம்னு சொல்லிட்டான். அப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ABCD இஸ் a parallelogram. இப்ப நியூ parallelogram நான் கண்டுபிடிக்க போறேன். I am going to find out the new parallelogram. ஒண்ணு இல்ல, பேஸ் ஒண்ணுதான். இதே பேஸ வச்சு நான் பாயிண்ட் ஒண்ணு நீங்க எடுக்கிறேன். இங்க ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். இப்ப டாட்டட் லைன்ல கொண்டு போங்க. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றேன். இந்த இடத்துல வந்துருச்சு ஒரு பாயிண்ட். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அதேதான் பாருங்க, கிரீன் லைன்ல போட்டு நியூ parallelogram. பேஸ் அதே AB தான். அங்க டிசின்ற பாயிண்ட் இருந்துச்சு. இப்ப நான் என்ன பண்றேன், D dash C dash. அப்போ ஓல்டு parallelogram ABCD, நியூ parallelogram என்ன சொல்லலாம், நியூ parallelogram இஸ் ABC dash D dash. அவ்வளவுதான். இப்ப இந்த ரெண்டுத்தினுடைய ஏரியாவும் சேம்னு நான் சொல்லணும். சரியா, நான் எடுத்துக்கிற நியூ parallelogram என்னது, ABC dash D dash. இப்போ இங்க சேம் பேஸ் AB இல்லையா, பேஸ் அண்ட் பாத்தீங்கன்னா they are parallel. ABCD parallelனா AD dash C dash D dash parallel. இப்போ நான் ஏற்கனவே இப்பதான் சொன்னேன் ஏரியா ஆஃப் த parallelogram இல்லையா. So now area of the parallelogram ABCD. parallelogramனா ஆஃப் வரக்கூடாது, வெறும் மாடுலஸ் ஆஃப் அட்ஜசன்ட் சைட்ஸ். இப்போ அட்ஜசன்ட் சைடு என்னது, AB ஒரு அட்ஜசன்ட் சைடு. நல்லா கவனிச்சிங்க, AB ADன்னு எடுத்துக்கலாமா, அட்ஜசன்ட் சைடு. இது ஒரு சைடு. அட்ஜசன்ட்னா தொடர்ந்த மாதிரி இருக்கணும். ஏல ஸ்டார்ட் பண்றோம்னா அதே ஏல இருந்து ஸ்டார்ட் தான் அட்ஜசன்ட் சைடு. மாடுலஸ் ஆஃப் AB வெக்டர் கிராஸ் AD வெக்டர். மாடுலஸ் ஆஃப் AB வெக்டர் கிராஸ் AD வெக்டர். சரிங்களா. இப்போ இந்த AB வெக்டர் அப்படியே வச்சுக்கோ. இந்த AD வெக்டர் இருக்குல்ல, வெக்டர் லா ஆஃப் அடிஷன் படி போடப்பா.
எது ஏடி வெக்டர்? இதுதான் ஏடி வெக்டர். ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு பாத்தீங்களா, ஏடி டி டேஷ். எனக்கு ஏவை டில ஸ்ட்ரெயிட்டா போய் பார்த்தானா அல்லது டி டேஷ்ன்ற ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு போடலாம். அப்ப என்ன பண்ணணும்னா ஏ டி டேஷ் வெக்டர் பிளஸ் அதுக்கப்புறம் டி டேஷ் டி வெக்டர் இப்படி கிடைச்சிருக்கு. இந்த பிராக்கெட் போட்டுங்க. நான் ஏடி வெக்டரை வெக்டர் லா ஆஃப் அடிஷன் அப்படின்னா ஏ டி டேஷ் பிளஸ் டி. அப்ப ஏ என்ற நண்பர் டி என்ற ஃப்ரெண்டை ஸ்ட்ரெயிட்டாவும் பார்க்கலாம், டி டேஷ பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் டி, அதுதான் இங்க போட்டிருக்கேன், ஏ டி டேஷ் பிளஸ் டி டேஷ் டி வெக்டர். இப்போ இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரிக்க போறேன். we'll get AB vector cross AD dash vector plus AB vector cross D dash D vector. AB vector cross AD dash A vector. இல்லையா? So we can write this as AB vector cross AD dash vector. இப்போ நல்லா கவனிங்க. AB vector cross AD dash vector. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு கண்டிஷன் படிச்சிருக்கிறோம். என்னன்னா A vector cross B vector equal to 0 vectorனா A vector is parallel to B vector. கரெக்டா படிச்சிருக்கீங்களா? அப்போ இங்க AB வெக்டர் பாருங்க, அதுவும் D dash D D dash வெக்டரும் parallel. அப்ப நான் என்ன சொல்லலாம்னா AB வெக்டர் is parallel to D D dash வெக்டர். அப்ப இது ரெண்டும் parallel இருக்கா? இப்ப ஏவும் பியும் parallelனா அதனுடைய கிராஸ் ப்ராடக்ட் 0வா இருக்கும். அதே போல ஏபி வெக்டரும் டிடி டேஷ் டி டி டேஷ் டி வெக்டரும் parallel இருந்தா அதனுடைய வேல்யூ 0. அப்ப இந்த வேல்யூ becomes 0. புரிஞ்சுச்சா? கண்டிஷன்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்றோம், அதுக்குதான் அந்த ஃபண்டாஸை நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன். டு மேக் த ப்ராப்ளம் ஈஸியர் நான் கொடுத்துருக்கேன். அப்ப வெறும் என்ன கிடைக்கும், மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் கிராஸ் ஏடி டேஷ் வெக்டர். இப்ப இது ஏபி, இது ஏ டேஷ், adjacent sides of the new parallelogram. பாருங்க, adjacent sides of the old parallelogram is ABAD. அதனால நான் area of the parallelogram ABCD. இப்போ எனக்கு கிடைச்சிருக்குது AB vector cross AD dash vector modulus. அப்போ this is nothing but area of the new parallelogram that is called ABC dash D dash. Please take. ABC dash D dash. ஓகேவா? மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ரொம்ப சிம்பிள் தான், 8th one. சார் ஒன்ஸ் அகைன் சொல்லுங்க சார். சொல்றேம்மா கவனிங்க. क्वेश्चन ஒரு தடவை நல்லா படிச்சுக்கடா. என்ன சொல்லிருக்கான்னு பாருங்கம்மா. Prove by vector method that the parallelogram on the same base and between the same parallels. அப்ப என்ன இருக்குன்னா, ஒரு parallelogram ABCDல நியூ parallelogram கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுல பேஸ்ல எந்த மாற்றமும் கிடையாது. அந்த AB அப்படி இருக்கு. அப்போ ஏபிக்கு அப்படியே அதே parallel லைன் தான் இருக்கு. parallels are same. அப்போ இதுலயே கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு, அவ்வளவுதான். டி என்ற பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி டி டேஷ்ல ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். சி என்ற லைன்ல அதே சி டேஷ்ல ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சுட்டு நான் கிரீன் கலர்ல போட்டிருக்கேன் பாருங்க, அது வந்து நியூ parallelogram. நமக்கு தெரியும் ஏரியா ஆஃப் த parallelogram இஸ் நத்திங் பட் மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் கிராஸ் ஏ, அதாவது adjacent சைட். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு adjacent ஏல இருந்து ஸ்டார்ட் பண்ணா ஏபின்னு ஒரு adjacent, இன்னொரு adjacent ஏடி வெக்டர். அதனால ஏபி வெக்டர் கிராஸ் ஏடி வெக்டர். இந்த ஏடி வெக்டரை இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, ஏடி டி டேஷ், இதுல இருந்து இந்த ஏடி வெக்டர் எப்படி போறோம்னா ஏடி டேஷ் வெக்டர் பிளஸ் டி டேஷ் டி வெக்டர். ரெண்டுத்தையும் ஸ்பிளிட் பண்றேன், கிராஸ் ப்ராடக்ட் ஏபி கிராஸ் ஏ டேஷ், ஏபி வெக்டர் கிராஸ் டி டேஷ் டி வெக்டர். இப்போ இந்த ஏபி வெக்டரும் டி டேஷ் பாருங்க, இது ஏபி இது டி டேஷ், ரெண்டுமே பேரலா இருக்கா? ரெண்டு வெக்டர் பேரலா இருந்தா அதோட கிராஸ் ப்ராடக்ட் 0. இது ரெண்டுமே பேரலா இருக்கனால இதோட கிராஸ் ப்ராடக்ட் 0 வெக்டர்னு போகணும். 0ன்னு போடக்கூடாது, இது வந்து கிராஸ் ப்ராடக்ட் வெக்டர் ப்ராடக்ட்னால 0 வெக்டர். அப்ப மீதி என்ன இருக்குது, மாடுலஸ் ஆஃப் ஏபி கிராஸ் ஏடி டேஷ். ஏபி ஏடி டேஷ் இது என்னுடைய adjacent சைடு, நியூ parallelogram உடைய adjacent சைடு. அப்போ அதை என்ன சொல்லலாம், ஏரியா ஆஃப் த நியூ parallelogram ABCD. else proof. Please take down. Next one is so important. Next பாருங்க, 8th problem.
நல்லா கவனிக்கணும். அதுக்காக தான் முதல்ல இந்த சென்ட்ராய்டை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன் இல்லையா, இந்த ப்ராப்ளத்துக்காகத்தான். பாருங்க நெக்ஸ்ட், நீங்க இந்த எக்ஸசைஸ் கண்டிப்பா முடிச்சிடணும், அதனால கொஞ்சம் ஸ்பீடா போறது. அதனால தான் சார், if G is the centroid of the triangle ABC, if G is the centroid of the triangle ABC, if G is the centroid of the triangle ABC, prove that area of a triangle, area of a triangle GAB is equals to area of a triangle GBC, which is equals to area of the triangle GCA, which is equals to 1/3 times of area of a triangle ABC. Area of a triangle ABC. சூப்பர்ல, இங்க G is the centroid ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நான் இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் பண்ணா அது ஈஸி ஆயிடும். ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, நான் ஏற்கனவே சென்ட்ராய்டு சொன்னேன், எப்படி மிட் பாயிண்டோ அதே போல இந்த ட்ரையாங்கிளுடைய கரெக்டா ஈவனா இந்த இடத்துல போய் மென்ஷன். இதுதான் G. இப்போ இது வந்து A, இது வந்து B, இது G. சப்போஸ் O அப்படின்றது ஆரிஜினா இருந்தால், if O be the origin, next நான் என்ன சொல்லலாம், O என்பது ஆரிஜினாக இருந்தால், I can write that OG vector is equals to OA vector plus OB vector plus OC vector divided by 3. இப்போ நான் சொல்லி கொடுத்தேன் சென்ட்ராய்டு எப்படி வெக்டர்ல கண்டுபிடிக்கணும். இப்போ நான் என்ன பண்றேன், A is the origin எடுக்கிறேன். let அப்படின்னு ஒண்ணு போட்டுருங்க, let A be the origin. நான் எப்படி போடுறேன்னு சார் அப்படியே போட்டா போதும், நீ எக்ஸ்பிளேஷன்லாம் கொடுத்து பெருசா போட வேண்டிய அவசியமே கிடையாது. let A be the origin. அப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். I am going to get this G vector இல்லையா. அப்போ எனக்கு என்னன்னா A தான் என்னுடைய ஆரிஜின். அப்போ எங்கெல்லாம் O வருதோ அந்த இடத்துல A போட போறேன். ஃபைன், பாருங்க சூப்பரா போட்டுலாம் பாருங்க. எங்கெல்லாம் A வருதோ அந்த இடத்துல, சரி O வருதோ அந்த இடத்துல A. அப்போ எப்படி போட போறேன், AG vector is equals to OA vector, அப்போ AA vector plus OB vector, O இடத்துல, ஏன்னா O தான் அங்க ஆரிஜின், ஆனா இங்க நான் எடுத்தது என்னது, A is the origin. instead of O அங்க A போட போறேன். AB vector plus AC vector divided by 3. Right? So now listen very carefully. அப்போ சென்ட்ராய்டு எனக்கு என்ன தேவைன்னா இத மூணா, இது வந்து ஏற்கனவே நீங்க ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ்ல படிச்சிருப்பீங்க. அப்படின்னா லேட்டர் ஆன் நீங்க ஸ்பெஷல் கோச்சிங் நீங்க படிக்கும் போது என்ட்ரன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் சொல்லித்தரேன். சென்ட்ராய்டு அப்படின்றது ஒரு ட்ரையாங்கிள 3 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கும். இதனுடைய ஏரியா, இதனுடைய ஏரியா, இதனுடைய ஏரியா எல்லாமே சேம். A1, A2, A3, 3 ஈக்குவல் ட்ரையாங்கிள்ஸ் அதை பிரிச்சிடலாம். சரிங்களா? அப்போ இததான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. GAB, GBC, GCA, இந்த 3 ட்ரையாங்கிளும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்ப பாருங்க, யாராவது இதுக்கு ஒரு வேல்யூ சொல்ல முடியுமா? AA வெக்டர் என்ன சொல்றேன்? Can anyone tell me what is the value of AA வெக்டர்? நான் ஏற்கனவே சொன்ன பொசிஷன் வெக்டர்ல வச்சு போடும்பொழுது AB வெக்டர் அப்படின்னா OB வெக்டர் லாஸ்ட் இயரை படிச்சுட்டு வந்திருப்பீங்க பொசிஷன் வெக்டர்ஸ். அப்போ இந்த AA வெக்டர் அப்படின்னு சொல்லும் பொழுது I can write this as OA vector minus OA vector. That is nothing but your zero vector. அப்போ இதனுடைய வேல்யூ 0. அப்போ I can write AG vector is equals to 0 vector plus AB vector plus AC vector divided by 3. Divided by 3. ஓகேவா? Your AG vector is equals to, அப்போ this implies எனக்கு வெறும் AG vector தேவை அப்படின்னா I can write this as AB vector plus AC vector divided by 3. இப்போ என்ன சொல்றோம், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் GAB, இதான ட்ரையாங்கிள் GAB, அதை கண்டுபிடின்னு சொல்றோம். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் GAB 1/2 ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் அட்ஜசன்ட். யாரா இந்த GAB க்கு அட்ஜசன்ட் சைடு எதுன்னு சொல்ல முடியுமா? What is the adjacent side for GAB? Can anyone, what is the adjacent side for GAB? சீக்கிரம் girls யாரா ஒரு டக்குன்னு சொல்லுங்க. Fast, hurry up. Hurry up, hurry up. Come on, quick. What is the adjacent side? பாருங்கம்மா, இதுதான் GAB. நான் ஷேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுதான், இந்த ஏரியாவை தான் நான் கண்டுபிடிக்க போறேன். நான் வெக்டர்ல என்னுடைய வெக்டர் ப்ராடக்ட் 1/2 ஆஃப் இன்டு A cross B.
ஏபின்றது அட்ஜசன்ட் சைடு. இந்த ஜிஏபில எது அட்ஜசன்ட் சைடு? ஏபி வெக்டார் பிளஸ் வெரி குட். ஏபி வெக்டார். வெரி குட். ஏபி வெக்டார் கிராஸ் ஏஜி வெக்டார். I can write AB vector cross AG vector. Very good, very good. God bless you. AB vector cross AG. ரெண்டு adjacent. A ல ஸ்டார்ட் ஆனா அதே A ல தான் இன்னொன்னு ஸ்டார்ட் ஆகும். அப்போ I can write 1/2 into AB vector cross AG vector என்ன எடுத்துக்கிறேன்? AB vector plus AC vector. நிறைய சிம்பிள் கரெக்டா யூஸ் பண்ணணும். பிளஸ்க்கு பதிலா கிராஸ், கிராஸ்க்கு பதிலா பிளஸ்லாம் போடக்கூடாது. இப்போ இந்த 3 வெளியே கொண்டு வந்துடலாமா? 1/3 நான் வெளியே கொண்டு வந்துடுறேன். இங்க ஒரு 1/2 இருக்கு, அதை உள்ள வச்சுக்கிறீங்க. இன்டூ இதை கிராஸ் மல்டிபிள் ஏபி வெக்டார் கிராஸ் ஏபி வெக்டார் பிளஸ் ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார். பாருங்க, இதனுடைய வேல்யூ யாரும் சொல்ல முடியுமா? Anyone from girl side? Both the vector are same. If any two vectors are same, very good to me, very good to me. A vector cross A vector equal to 0 vector. அப்ப again I can say 1/3 வெளியில வச்சீங்க into 1/2 into modulus of இது 0 vector போட வேண்டிய அவசியம் இல்லை. வெறும் AB vector cross AC vector. இந்த AB vector AC vector எதனுடைய adjacent பாருங்க? AB vector AC. இந்த triangle ABC உடைய adjacent vectors பாருங்க. AB vector AC vector. These are the adjacent points for triangle ABC. அப்ப என்ன சொல்லலாம்? 1/3 into 1/2 into இதுக்கு மேல என்ன சொல்லலாம்? 1/2 into AB cross AC ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ABC. கரெக்டா? ஏன்னா AB ஒரு adjacent side, AC ஒரு adjacent side. அப்ப இந்த ஃபார்முலா எனக்கு வந்துருச்சு ரிவர்ஸ்ல. அப்ப I can write this as area of the triangle ABC. நான் ப்ரூவ் பண்ணது எதுனா ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் ப்ரூவ் பண்ணிருக்கேன். இப்போ ஒண்ணுத்தை கண்டுபிடிச்சிட்டா போதும், நீங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இதுக்கு 3 மார்க் தான் கொடுப்பான். Maximum 3 marks will be allotted for this problem. So that you don't want to again and again இதே மாதிரி கண்டுபிடிச்சு don't want to waste your time. So that instead of that you put the word similarly அப்படின்னு போட்டு second one. Area of triangle GBC is equals to 1/3 into area of a triangle ABC. Similarly, area of a triangle GCA is equals to 1/3 area of a triangle ABC. சரியா? அப்போ 1/3 into area of the triangle ABC, 1/3 into area of the triangle ABC, 1/3 into முன்னொரு தடவை நான் சொல்லித்தரேன். எல்லாரும் கவனிங்க. யாரெல்லாம் கொஞ்சம் அப்படியே கேர்லெஸ்ஸா இருந்துட்டீங்கன்னா தயவு செய்து மறுபடியும் கவனிங்க. One of the very important problem in 3 marks. So G is the centroid of the triangle ABC. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், G centroid இருந்தால் then நான் என்ன கண்டுபிடிக்கணும்? centroid formula OG vector where O is the origin, OA vector, OB vector, OC vector by 3. நான் இந்த இடத்துல ஏவே ஆரிஜினா கன்சிடர் பண்றேன். அப்போ let us take AB the origin. அப்போ உன்னுடைய centroid எப்படி மாறிடும்? AG vector equals to AA vector. எங்கெல்லாம் O இருக்கோ அங்க A போட போறேன். AB vector plus AC vector by 3. AA vector is nothing but 0 vector. அப்போ AG vector எனக்கு என்ன மட்டும் கிடைக்கும்? AB vector plus AC vector by 3. நான் ஃபர்ஸ்ட் இது எடுக்கிறேன். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் GAB. எனக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வெக்டர் ப்ராடக்ட்ல எனக்கு தெரியும் 1/2 A cross B மாடுலஸ் ஆஃப் A cross B. 1/2 AB ன்றது அட்ஜசன்ட் சைடு. இதனுடைய அட்ஜசன்ட் சைடு ஒன்னு வந்து AB, ஒன்னு வந்து AG. அதனால AB வெக்டர் கிராஸ் AG. AG வெக்டர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கேன். AB வெக்டர் பிளஸ் AC வெக்டர் பை 3. 1/3 அப்படியே துண்டா வெளியே எடுத்து வந்துடுறேன். 1/2 அப்படியே நிக்க வச்சிருக்கிறேன். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா AB கிராஸ் AB, AB கிராஸ் AC. AB cross AB is 0 vector. Both are same vectors. நான் ஏற்கனவே சொன்ன I cross I equal to 0, J cross J equal to 0, K cross. அப்போ எந்த ரெண்டு வெக்டர் சேமா இருந்தா அதனுடைய வேல்யூ வந்து 0. அப்போ 1/2 AB cross AC. AB AC எதனுடைய adjacent side? triangle ABC உடைய adjacent. அதனால area of a triangle ABC போட்டோம். ஒரே வார்த்தை similarly தூக்கி எல்லாத்தையும் போட்டு எழுதுங்க. With this we'll get the 3 marks for this. Next super duper problem. பாருங்க, புக்ல ரொம்ப ஷார்ட்டா கொடுத்துருப்பாங்க. உங்க டீச்சர் ரொம்ப ஷார்ட்டா நடத்திருப்பாங்க. டைரக்டா போட்டிருப்பாங்க. நீ எல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை என்ன தப்பு பண்றான்னா மனப்பாடம் பண்ணி போடுறா. தப்பு வர்றது அங்கதான் காரணம். தயவு செய்து மனப்பாடம் பண்ணாதீங்க பிள்ளைகளா. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெரி 4 சம் இந்த மாதிரி இருக்குது. இந்த 4 சம்க்கு நான் டீட்டெயிலா கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளவுதான். நான் எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் லென்த்தியா இருக்கும், ஆனா மறக்கவே மறக்காது. இப்போ இந்த 4 சம் இன்னைக்கு கத்துக்கிட்டீங்கன்னா
நீ குவார்டர்லி எக்ஸாம்ல போய் பிராக்டிஸ் பண்ணும்போது உனக்கு புரியும். ஆஃப் இயர்லி எக்ஸாம்ல போய் பார்த்து அந்த கான்செப்ட் வெக்டாரை பொறுத்த வரைக்கும் அதுதான். மனப்பாடம் என்பது கிடையவே கிடையாது. மக்கப்ன்றத தயவு செய்து விட்டுருங்க. கான்செப்ட் அண்ட் எல்லாத்துக்குமே, நாட் ஓன்லி இன் வெக்டார், எல்லா டாபிக்ஸுமே அப்படிதான். இப்ப நான் சொல்ற இந்த கான்செப்ட் நீ கிளியரா கத்துக்கிட்டீங்கன்னா உன்னை யாரும் மனப்பாடம் பண்ண, நீயே கையை வச்சு போலாம். ஜாமெட்ரி தான், வெக்டர் தான், அது ரெண்டுத்தையும் இன்வால்வ் பண்ண போறேன். சரிங்களா? போடலாமா? பாருங்க. யூசிங் வெக்டர் மெத்தட், வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். சூப்பர் ஸ்டார் ப்ராப்ளம் போடுங்க. நெக்ஸ்ட் 4 ப்ராப்ளம்ஸ் ஆர் சூப்பர் ஸ்டார் ப்ராப்ளம்ஸ். கண்டிப்பா எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சொல்லக்கூடியது. நீங்க இதை மட்டும் விடக்கூடாதுமா. இந்த 5 சம் இருக்கு மொத்தம் இந்த எக்ஸசைஸ்ல. இந்த 5 சம்ம நீங்க முதல்ல ரிவிஷன்ல வரும்பொழுது வெக்டார் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த 5 ப்ராப்ளம்ஸ படிச்சுட்டு தான் மற்றதுக்குள்ள போனோம்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். கோட்டேரியில கண்டிப்பா இந்த 4 சம்ல இருந்து ஏதாவது ஒரு சம் கேட்போம். ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். PYQ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்த்திருப்பேன் இந்த 4 சம். சரிங்களா? சூப்பர் ஸ்டார் ப்ராப்ளம். தயவு செய்து மேக் a note. Using vector method, prove that cos alpha minus beta is equals to cos alpha. Trigonometry formula தெரிஞ்சது அப்படியே போட்டுடலாம். cos alpha cos beta plus sin alpha sin beta. இததான் ப்ரூவ் பண்ணணும். எல்லாரும் கவனிக்கிறீங்க. யாரும் நோட் புக் நான் கை தரேன். ஏன்னா அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் சம்னா நீங்க எழுதாம நீங்க என்னுடைய லிசன் கேர்ஃபுல்லி, லுக் அட் மீ, கான்சென்ட்ரேட் வெரி கிளியர்லி, லிசன் கேர்ஃபுல்லி, அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் அக்யூரேட்லி, ரெக்கார்ட் கரெக்ட்லி திஸ் 4 ப்ராப்ளம்ஸ். 5 ப்ராப்ளம்ஸ்லேயே வச்சுக்கீங்க. 4 இல்ல, ஆல்டிடியூட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் கன்கரண்ட், இது மாதிரி 4 ப்ராப்ளம். அதாவது இதை நான் ட்ரிக்னாமெட்ரியில் எப்படி சொல்லுவேன்னா காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ் லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க. sin a plus b, sin a minus b, cos a plus b, cos a minus b. அந்த 4த்துக்கும் வெக்டர் ப்ரூஃப் இருக்கு. நீங்க என்ன செய்யணும்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு கார்ட்டீசியன் பிளேன் எக்ஸ் ஒய், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். நல்லா கவனிச்சுங்க பிள்ளைங்கம்மா. இப்போ இதுல நான் என்ன பண்ண போறேன், ஒரு யூனிட் சர்க்கிள் எடுக்க போறேன். லெட் அஸ் கன்சிடர் a circle, யூனிட் சர்க்கிள். யூனிட் சர்க்கிள்னா என்ன மீனிங்? என்ன மீனிங்? கேர்ள்ஸ் யாரா சொல்லுங்க, பாய்ஸ் டக்குன்னு சொல்லிடுறீங்களே. யூனிட் சர்க்கிள் என்னப்பா? ரேடியஸ் 1, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப ரேடியஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1. அப்ப இந்த பாயிண்ட் 1,0 போடலாம். இந்த பாயிண்ட் 0,1 சொல்லலாம். இந்த பாயிண்ட் -1,0 சொல்லலாம். இந்த பாயிண்ட் 0,-1. அதுதான் ரேடியஸ் 1 தான் இருக்கும். இப்போ எனக்கு ஆல்பா மைனஸ் பீட்டா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆங்கிள் அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். இல்ல, ஆன்டி கிளாக்வைஸ். நான் கிளாஸ்ல சொல்லும்போது கூட அந்த அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி சொல்லும்போது அப்படிதான் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்க்ளினேஷன் சொல்லும்போது, அப்போ நான் என்ன பண்றேன், இங்க இருந்து ஒன்னு எடுக்கிறேன். சரிங்களா? ஒரு வேல்யூ, இந்த பாயிண்ட் XY பிளேன் தான். இட் இஸ் a XY பிளேன். நல்லா கவனிங்க, இது 2 டைமென்ஷனல், நாட் 3 டைமென்ஷனல் கொண்டு போல. ஈவன் தோ இட் இஸ் a vector, நான் அப்படிதான் வச்சிருக்கிறேன். XY பிளேன்ல ஒரு பிளாட் பண்றேன். திஸ் இஸ் கால்ட் A. இந்த லைன் இல்லையா, எக்ஸ், இது வந்து ஆரிஜின் O. இதை வேணா நீங்க கேபிட்டல் எக்ஸ் போட்டுங்க சும்மா டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு, அப்ப ஈஸியா இருக்கும். XOA இல்லையா, அல்லது AOX. இதை வந்து ஐ எம் டேக்கிங் ஆல்பா, அந்த ஆங்கிள். ஏன்னா எனக்கு ஆல்பா மைனஸ் பீட்டா தான் வேணும். அதுக்கடுத்து இன்னொரு ஆங்கிள் ப்ரொடியூஸ் பண்றேன் இங்க இருந்து. இந்த பாயிண்ட் பேரு B. இதனுடைய ஆங்கிள் வந்து பீட்டா. சரியா? நான் 11th ஸ்டாண்டர்ட்ல நீங்க என் ஸ்டூடெண்ட் இருந்தா ஈஸியா புரிஞ்சிருவீங்க. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேங்க. எனக்கு இது ஆல்பா, இது பீட்டா. எனக்கு இதுக்கு நடுவுல என்ன வேல்யூ வரும்? வெரி குட், ஆல்பா மைனஸ் பீட்டா. ஏன்னா இது வந்து 60 டிகிரி, இது வந்து 20 டிகிரின்னு வச்சுங்க. அப்ப 60ல 20 போச்சுன்னா 40 தான். அப்ப ஃபுல் பெருசு ஆல்பா, சின்னது பீட்டா. அப்போ ஐ கேன் ரைட் திஸ் அஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா. இப்போ இந்த சர்க்கிளை டச் பண்ணது இல்லையா, யூனிட் சர்க்கிள்ல இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட் கிடைக்குது. இந்த பாயிண்ட் எல்னு வைக்கிறேன், இந்த பாயிண்ட் எல் டேஷ்னு வைக்கிறேன். இப்போ பாய்ஸ், வாட் இஸ் OL, வாட் இஸ் OL டேஷ்? இப்பதான் சொல்லி கொடுத்தேன். இந்த சர்க்கிள் வந்து யூனிட் சர்க்கிள். எங்க போய் டச் பண்ணாலும் அந்த ரேடியஸ் தானே 1. இதுவும் 1, இதுவும் 1 தான். சரியா? இப்போ
நான் என்ன செய்யறேன், இந்த எல்ல எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரைகிறேன். ஐ கேன் டேக் திஸ் as எல்எம். இதுக்கு ஒண்ணு போடுறேன் எம் டேஷ். அப்ப ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. ஒண்ணு ரெட்ல போடுறேன் கவனிங்க, OLM டார்க் லைன், OLM இல்லையா, அதனுடைய ஆங்கிள் வந்து ஆல்பா. இன்னொன்னு வந்து ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் OL dash M dash another right angle triangle. அதனுடைய ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா வில் கெட் பீட்டா. இப்ப நான் என்னென்னலாம் செஞ்சனோ அது அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி எழுத போறேன். இது வந்து ஒரு ஜியோமெட்ரி மாதிரி. என்ன செஞ்சிருக்கிறேன், ஒரு XY பிளேன், அதை கூட தேவையில்லப்பா, லெட்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. சார் எப்படி சொல்றனோ அதே போல போடுங்க. லெட் ஆங்கிள் ஆஃப் ஃபர்ஸ்ட் பாருங்க XOA ஆல்பா. நெக்ஸ்ட் XOB, வேற எதுவுமே சொல்ல தேவையில்ல, which is equals to B இல்லையா. கன்சிடர் in a unit circle வேணா போட்டுங்க மேல, கன்சிடர் a unit circle or in a unit circle let XOA is equals to alpha, XOB is equals to beta, and AOB என்ன இருக்கும், angle of AOB is equals to A minus B. Angle of AOB is equals to A minus B. அடுத்து என்ன செஞ்சேன், such that அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டு, such that இது யூனிட் சர்க்கிள் இல்லையா, இதனுடைய மாடுலஸ் தான் எடுக்கணும். OL உடைய மாடுலஸ், OL வெக்டர் உடைய மாடுலஸ். அதே போல இத வெக்டர் எடுக்கணும், OL dash உடைய மாடுலஸ், which is equals to 1 unit. இதுதான் உங்களுடைய செகண்ட் பாயிண்ட். சார் ஆங்கிள் AOB வந்து ஆல்பா மைனஸ் பீட்டா சார். என்னமா? சாரிப்பா. ஓகே, தேங்க்யூமா. ஆல்பா மைனஸ் பீட்டா. இப்போ 1 யூனிட்னு சொல்லியாச்சு. இப்போ என்ன பண்ண போறேன், டிரா என்ன செஞ்சிருக்கேன், அதான் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். இதை LM L dash M dash perpendicular to X axis, perpendicular to X axis. நல்லா கவனிங்கம்மா ஸ்டூடெண்ட்ஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், லிசன் வெரி கேர்ஃபுல்லி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸோ இட்ஸ் அ 3 டைமென்ஷனல் வெக்டார்னாலே X ஆக்சிஸ், Y ஆக்சிஸ், இன்னொரு ஆக்சிஸ் இப்படி வரும், Z ஆக்சிஸ். ஒவ்வொரு 1 சென்டிமீட்டருக்கும் ஒரு யூனிட் வெக்டார் இருக்கும், அதுதான் ஐ கேப். அப்ப எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு சென்டிமீட்டருக்கும் இருக்கக்கூடிய யூனிட் வெக்டார் ஐ கேப். ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு யூனிட் 1 சென்டிமீட்டருக்கு இருக்குது ஜே கேப். இதுக்கு வந்து ஐ கேன் சே கே கேப். சரிங்களா? யூ கேன் சே திஸ் இஸ் கே கேப். இதை மறக்கவே கூடாது, ஏன்னா அது எந்த டைரக்ஷன்ல பாருங்க. பிசிக்ஸ் படிக்கும் போது இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ் ஆக்சிஸ் சைட்ல போனா அதனுடைய யூனிட் டைரக்ஷன் ஐ கேப், ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல போனா அதனுடைய யூனிட் கேப் ஜே. அப்படியே ரிவர்ஸ்ல வருது, ஒய் டேஷ் கீழே வந்ததுன்னா மைனஸ் ஜே. இந்த டைரக்ஷன்ல வந்தா கே, அது ஆப்போசிட்ல போனா மைனஸ் கே. இதை முதல்ல ஞாபகம் வச்சுங்க. இப்போ நல்லா கவனிச்சிங்க, 2 ட்ரையாங்கிள் இருக்கு. நான் இப்போ 2 பிரிவா போடுறேன், 2 பாக்ஸ் மாதிரி பிரிச்சிங்கன்னா ஏன்னா கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். சரியா? கவனிங்க ப்ளீஸ் லிசன் வெரி கேர்ஃபுல்லி. டயக்ராம், கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஓவர். இப்போ நான் ஸ்டெப் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கன்சிடர் இன் ட்ரையாங்கிள். முதல் ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள் இருக்கு, OLM. பாருங்க, நான் ரெட் லைன்ல போட்டிருக்கேன்ல, OLM. அதனுடைய ஆங்கிள் என்ன இருக்கு, ஆல்பா. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், உன்னுடைய பாராமெட்ரிக் ஆஃப் சர்க்கிள் இஸ் வாட், A cos θ, B sin. சார் A sin θ. இங்க ஏன்றது ரேடியஸ் 1. அப்ப வெறும் sin θ cos θ தான். நீங்க எந்த இடத்துல பாயிண்ட் எடுத்தாலும் அது sin θ cos θ. நீங்க அதெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இந்த ட்ரையாங்கிள் OLMல sin ஆல்பா கண்டுபிடிக்கிறேன். வாட் இஸ் sin ஆல்பா? ஓஷா சோட்டா சொன்னேன் இல்லையா, ஓஷா சோட்டா சொன்னேன். இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஆப்போசிட் பை ஹைபாட்டினியூஸ் சைன்னா, அப்போ ஆல்பாக்கு ஆப்போசிட் சைடுல என்ன இருக்குது, ML டிவைடட் பை ஹைபாட்டினியூஸ் என்ன இருக்குது, OL. ஹைபாட்டினியூஸ் அதான் மாடுலஸ்னா அதே தான், OL தான். அதுதான் மாடுலஸ் சொல்ற மேக்னிடியூட். அப்போ ஐ கேன் ரைட் ML. OL உடைய வேல்யூ 1 யூனிட் 1. அப்ப எனக்கு என்ன கிடைக்குது, sin alpha is equals to ML. sin alpha is equals to ML. நல்லா கவனிங்க, இது வந்து மேக்னிடியூட்ல இருக்குது. ப்ளீஸ் லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ML is sin alpha is in magnitude. I want to find out the direction. ML எந்த டைரக்ஷன்ல போகுதுப்பா, டுவர்ட்ஸ் y axis டைரக்ஷன்ல போகுது, மேல் நோக்கி போகுது. கரெக்டா? அப்போ மேல் நோக்கி போனா அதனுடைய யூனிட் கேப் வெக்டர் அது J கேப். அப்போ நான் ML வெக்டர் குவான்டிட்டியில மாத்தும் பொழுது
அந்த மேக்னிடியூட் அப்படியே தான் இருக்கும். அது எந்த டைரக்ஷன்ல போல அதனுடைய யூனிட் கேப். அப்ப which is equals to j cap, which is equals to j cap. So அப்ப எனக்கு கண்டுபிடிச்சாச்சுமா, ml vector is equals to sin alpha j cap. அதே போல நெக்ஸ்ட் cos alpha கண்டுபிடிக்க போறேன். What is cos alpha? Adjacent by hypotenuse. பாருங்க, adjacent by hypotenuse. அப்ப adjacent என்னது? OM divided by அதே hypotenuse OL, which is equals to OM by 1. இதுல என்ன கண்டுபிடிச்சாச்சு? OM is equals to cos alpha. Vector quantity ல மாத்த போறேன். OM vector is equals to cos alpha. OM எந்த டைரக்ஷன்ல போகுது பாருங்க, towards x axis. What is the unit vector for x axis? That is called your I cap. I can write this as I cap. சரிங்களா? இங்க j cap போட்டாச்சு. இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறேன்? OM vector plus ML vector. இப்போ நான் செய்ய வேண்டியது என்னன்னா, எனக்கு தேவை ஆல்பா மைனஸ் பீட்டா தான். ஒரே நிமிஷமா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ரைட். ஸோ போர்டு கிளியரா இருக்கா? இப்போ போர்டு தெரியுதுங்களா? யாரோ ஒருத்தர் வேற மாதிரி பண்ணி விட்டாங்க. ரைட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கோமா? தயவுசெய்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். யாரோ கிஷோர் குமார், நீங்க ஜம்ப் ஆயிட்டீங்க. கிஷோர் குமார் கவனிங்க தம்பி. லைக் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நான் பேசுறது கேக்குதா? ரைட். பாருங்கப்பா, இப்போ இது கண்டுபிடிச்சாச்சா? இப்போ இந்த ஆல்பா மைனஸ் பீட்டா தான் எனக்கு முக்கியம். காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா. அப்போ அதுக்குரிய இது என்னன்னா OL டேஷ். அப்போ எனக்கு இதுல இருந்து நான் OL வெக்டர் லா ஆஃப் அடிஷன் உங்களுக்கு ஈஸியா சொல்லி கொடுத்துறேன். OL வெக்டர் அப்படின்னா நான் ஓல இருந்து எல்ல போய் டைரக்டாவும் பார்க்கலாம், எம் பார்த்துட்டு எல்லையும் பார்க்கலாம். அப்போ OL அப்படின்றத OM பிளஸ் ML வெக்டர் சொல்லலாம். OM வெக்டர் பிளஸ் ML வெக்டர். OM வெக்டர் கண்டுபிடிச்சு வச்சிருந்தேன். எவ்வளவு? OL வெக்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு காஸ் ஆல்பா I கேப். ML வெக்டர்ன்றது எவ்வளவு? sin alpha j cap. So let us consider this is equation 1. சரிங்களா? அடுத்தது எடுக்கிறேன். in triangle ரெண்டாவது OL dash M dash. OL பாருங்க, பார்க்கறதுக்கு கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். புரிஞ்சுட்டா இத மாதிரி ஈஸி, எதுவுமே மிஸ்டேக்கே வராது. no error will come, any error. அப்ப அடுத்தது பாருங்க, OL dash M dash. இங்க போட்ட மாதிரி தான். இங்க ஆல்பா ஆங்கிள் பீட்டா, your sin beta opposite side OM dash L dash by OL dash. M dash L dash divided by 1. I'll get M dash L dash is equals to sin beta. But M dash L dash in the direction. Why? But easier நீங்க டக்குன்னு ஃபாஸ்டா போட ஆரம்பிச்சிடலாம். So M dash L dash vector equals to sin beta j cap. Next cos beta எடுக்கிறேன். ஆப்போசிட் இல்ல, adjacent என்ன இருக்கீங்க? OM dash divided by unit, அதான் OL dash உடைய வேல்யூ 1. அப்போ simply I'll get OM dash by 1. அப்போ OM dash is equals to cos beta னா OM dash vector அப்படின்றது என்ன சொல்லலாம்? OM dash எங்க போகுது? throughout x axisல cos beta அப்போ I cap. எனக்கு இப்போ OL dash vector law of addition படி OM dash vector plus M dash L dash. அப்போ OM dash vector plus M dash L dash vector. அப்போ I can get OL dash vector equals to, what is OM dash vector? OM dash vector is cos beta I cap plus M dash L dash vector equal to sin beta J cap. Let us take this as second equation. இப்போ நான் ஒரு ஹிண்ட் கொடுக்க போறேன். cos அப்படின்னு வந்தால் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். A vector dot B vectorனா modulus of A modulus of B cos theta. அப்ப cos வந்தாலே டாட் ப்ராடக்ட், சைன் வந்தாலே வெக்டர் ப்ராடக்ட். இந்த நோட், இந்த ஒரு ஹில்ட்டை வந்து நீங்க வச்சுக்கணும். இப்ப பாருங்க, இது ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ண போறோம். ஃப்ரம் 1 and 2 டாட் ப்ராடக்ட் OL வெக்டர் டாட் OL dash வெக்டர். வாட் இஸ் OL வெக்டர்? இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறேன். இதான் OL, cos alpha I plus sin alpha j cap dot
cos beta I cap plus sin beta j cap. நான் டாட் ப்ராடக்ட்ல சொல்லியிருக்கிறேன் I dot I1 j dot j1 k dot k1. இப்போ இங்க I அப்ப பண்ண என்ன வரும்? We'll get cos alpha cos beta. உங்களுக்கு எல்லாம் டாட் ப்ராடக்ட் லாஸ்ட் இயரே கிளியரா படிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நீங்க சொதப்ப கூடாது. I மட்டும் பண்ணணும். j sin alpha plus sin alpha sin beta. இது தேர்ட் ஈக்குவேஷன். எதனுடைய வேல்யூ? OL வெக்டர் டாட் OL டேஷ் வெக்டர் உடைய வேல்யூ. cos alpha cos beta plus sin alpha sin beta. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ பை டெஃபினிஷன்ல போடணும். A dot B na modulus of A modulus of B sin cos theta dot product. இங்க அதே போல இந்த OL க்கும் OL dash க்கும் டாட் ப்ராடக்ட் பண்ண போறோம். OL வெக்டர் டாட் OL dash வெக்டர் modulus of OL வெக்டர் modulus of OL dash வெக்டர். நல்லா கவனிக்கணும். cos ஆங்கிள் என்ன தெரியுமா? OL க்கும் OL dash க்கும் இடைவட்ட கோணம், இடைவட்ட ஆங்கிள் ஆல்பா மைனஸ் பீட்டா. ஆகவே I can put this as alpha minus beta. இங்க யூனிட் வெக்டர்லாம் வராது. ஏன்னா this is a dot product. அப்போ ஃபார்முலா என்னது? A dot B னா modulus of A modulus of B cos theta. இங்க OL க்கும் OL dash க்கும் வெக்டர் angle between OL and OL dash is alpha minus beta. இப்போ எனக்கு தெரியும் இதனுடைய magnitude is 1. இதனுடைய magnitude is 1. அப்போ I can write OL vector dot OL dash vector is equals to 1 into 1 into cos alpha minus beta. 1 into 1 1 தான். அப்போ OL dot OL dash vector is equals to simply I'll get cos alpha minus beta. Fourth equation. இதுவும் OL dot OL dash vector. இதுவும் OL vector dot OL dash vector. Now comparing 3 and 4. இந்த 3 and 4 கம்பேர் பண்றோம். From 3 and 4 ஈஸியா சொல்லிடலாம். ரெண்டுமே ஈக்குவல் தானே. இதுவும் OL dot OL dash vector. இதுவும் OL dot OL dash. அப்ப இத ஃபர்ஸ்ட்ல போடுறேன். cos alpha minus beta. இதுல போடுறேன் செகண்ட் cos alpha cos beta plus sin alpha sin beta. Else proved. பாருங்க ஒரு 5 மார்க் சுலபமா எடுத்துடலாம். இத போயிட்டு கன்ஃபியூஸ் பண்ணி மனப்பாடம் பண்ணி கவர் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. இன்னொரு முறை சொல்றேன். My dear boys and girls, please listen very very carefully. பிகாஸ் இதே மாதிரி 4 இருக்கு. காஸ்ட்ல 2 சைன்ல 2. காஸ் வந்தா டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும், சைன் வந்தா வெக்டர். இதை முன்னாடி அப்ப நான் ஒரு என்னுடைய XY பிளேன்ல நான் போடுறேன். கவனிக்கிறீங்களா? You all listening please? So என்னுடைய XY பிளேன்ல I am just taking a unit circle. அந்த யூனிட் சர்க்கிள் அப்படின்னா அதனுடைய ரேடியஸ் 1. அதனாலதான் அந்த யூனிட் சர்க்கிள் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த யூனிட் சர்க்கிள்ல 2 லைன் வரைகிறேன். ஃப்ரம் ஆரிஜின் ஓல இருந்து ஒன்னு A ஒன்னு B அப்படின்னு ஒரு லைன் வரைகிறேன். அதுக்கு ஒரு ஆங்கிள் XOA அதனுடைய ஆங்கிள் ஆல்பா, XOB அதனுடைய ஆல்பா பீட்டா. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் AOBக்கு நடுவில் ஏற்பட்ட ஆல்பா மைனஸ் பீட்டா உங்களுக்கு எப்படி தெரியும், இதனால கத்துங்க. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த லைன்ல சர்க்கிளுக்கு மேல 2 பாயிண்ட் சூஸ் பண்றேன். இதுல சூஸ் பண்ற பாயிண்ட் L, இதுல சூஸ் பண்ற பாயிண்ட் L டேஷ். இது யூனிட் சர்க்கிள். நம்ம இந்த சம அனதர் மெத்தட்ல போடலாமா? கண்டிப்பா போடலாம். இதுதான் வந்து டெக்னிக்கலி ரொம்ப ஈஸியா கத்துக்கூடியது. அனதர் மெத்தட்ல நான் போடலாம். போட்டினா உனக்கு வந்து ஓரளவுக்கு புரியாது, ஆனா மனப்பாடம் பண்ற மாதிரி ஷார்ட் தான், ஒரு 5 ஸ்டெப்ல போட்டுடலாம். இந்த மெத்தட்ல போட்டீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாம் நேரம் இருந்தாலும் 1 மார்க் கூட குறைக்க மாட்டேன். இது வந்து ஓல்டு பேட்டர்ன், பட் ரொம்ப யூஸ்ஃபுல். இதை வந்து நீ நல்லா புரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த ஸ்டூடெண்டால போட முடியும்னு அந்த எக்ஸாமினருக்கு தெரியும். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதுக்காகவே நிறைய மார்க்ஸ் கிரெடிட் கிரேஸ் மார்க்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அதனால உங்களுக்கும் சொல்றேன், தயவு செய்து இதை லிசன் பண்ணிக்க. மேபி லென்த்தியா இருக்குன்னு நினைக்காத, பிராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸி. இப்ப பாருங்க போட்டாச்சா? லெட் அஸ் டேக் L dash on the circle point. இப்போ இந்த L ல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைகிறேன் LM. L dash ல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் X ஆக்சிஸ்ல போடணும். OLM OL dash M dash 2 ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும். அப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஏற்கனவே சொல்லிட்டு ஏன் OL dash வந்து 1, இது வந்து யூனிட் சர்க்கிள், அது வந்து ரேடியஸ், அதனாலதான் அதனுடைய வேல்யூ 1. சரிங்களா? அப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் OL இல்லைன்னா மனப்பாடம் தான் பண்ணணும்.
புக் மெத்தட் பாத்தீங்கன்னா மனப்பாடம் தான் பண்ணணும். இது ஈஸி பாருங்க. இதெல்லாம் நான் ட்ரிக்னாமெட்ரியில போட்டுருப்பீங்க இல்லையா? ட்ரிக்னாமெட்ரியில போன வாட்டி +1ல படிக்கும் பொழுது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு நிறைய போட்டிருப்பீங்க. சைன் காஸ். இப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் பாருங்க, OLM, அதனுடைய ஆங்கிள் ஆல்பா. சைன் ஆல்பா ஓஷா சோட்டா ஆப்போசிட் பை ஹைபாட்டினியூஸ் which is equals to ML by OL. OL உடைய வேல்யூ 1. ML என்றது சைன் ஆல்பா. இது மேக்னிடியூட். வெக்டர்ல கண் பண்ணும்போது ML எந்த டைரக்ஷன்ல பாருங்க. பிசிக்ஸ்ல இது பயன்படும். பிசிக்ஸ்ல இது யூஸ் பண்ணுவீங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன்ல யூஸ் பண்ணுவீங்க. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கும் போது யூஸ் பண்ணுவீங்க. அப்ப இந்த டைரக்ஷன் பாருங்க, மேல ஒய்ல போகுது, அதனால ஜே கேப். அடுத்து காஸ் ஆல்பா கண்டுபிடிக்கிறேன். ஓஷா சோட்டால அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினியூஸ் OM by OL. OL உடைய வேல்யூ 1. இதனுடைய மேக்னிடியூட் OM is equals to cos alpha. அப்ப OM வெக்டர் is equals to cos alpha I cap. இப்போ எனக்கு தேவை ML OM. OL ல கண்டுபிடிக்க போறேன். OM வந்து L டைரக்டா போட்டா, இப்போ M போய் சந்திச்சுட்டு போனா OM plus ML. அப்போ OM வெக்டர் plus ML. OM வெக்டர் கண்டுபிடிச்சிருக்கேன் cos alpha I cap. ML வெக்டர் கண்டுபிடிச்சிருக்கேன் sin alpha J cap. சிமிலர்லி அடுத்த ட்ரையாங்கிள் இதே பேட்டர்ன் தான். அங்க ஆல்பா, இங்க பீட்டா, இங்க OM, இங்க OM டேஷ், அங்க OL, இங்க OL டேஷ், ML, ML டேஷ். அதே போட்டீங்கன்னா we'll get OL dash vector equal to cos beta I vector plus sin beta J vector. நான் ஏற்கனவே சொன்ன cos அப்படின்னு வந்திருந்தா டாட் ப்ராடக்ட், இது ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்றேன். பண்ணும்பொழுது OL டாட் OL dash vector cos alpha cos beta I J J sin alpha sin beta. டெஃபினிஷன் படி நான் என்ன சொன்னேன், A dot B னா மாடுலஸ் ஆஃப் A மாடல் OL dot OL dash vector modulus of OL vector modulus of OL dash vector into cos alpha minus beta. Because in the OL க்கும் OL dash க்கும் இடைப்பட்ட ஆங்கிள் alpha minus beta. OL dash உடைய magnitude 1. அப்ப எனக்கு என்ன கிடைச்சிச்சு, OL dot OL dash vector is to cos alpha minus beta. இந்த 3யும் 4யும் கம்பேர் பண்ணும்போது I will get the answer. ஸோ இதுல எது சந்தேகம் இருக்கா? ஈஸியா இருக்கா? ப்ளீஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த மெத்தட்ல உங்க டீச்சர்ஸோ இல்ல உங்களுடைய டெக்ஸ்ட் புக்லயோ உங்க எனி அதர் கைடுலயோ இந்த மாதிரி ஸ்டெப் இருக்கிறது கஷ்டம் தான். ரொம்ப ஈஸி மெத்தட். ஏன்னா நீங்க ட்ரிக்னாமெட்ரியை நல்லா படிச்சிருப்பீங்க, ஜியாமெட்ரியை பத்தி நல்லா தெரியும். அப்படியே கூட்டு வந்து இந்த வெக்டர்ல போட்டு ப்ளீஸ் டேக் டவுன். தயவு செய்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கம்மா. ரொம்ப ஈஸியா இருக்கு. இந்த ஒரு சம் கத்தினா அடுத்த சம்ல அதே பேட்டர்ன் தான். இப்போ A மைனஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா இருந்துச்சு இல்லையா, அது மேலே வந்துருச்சு. பிளஸ்ல வரும்போது என்ன வரும், அந்த பின்றது கீழே வந்துடும் லைன். அது நெகட்டிவ், அந்த மேல ஆங்கிள் வந்து நெகட்டிவ் ஆங்கிளா மாறி. நான் போடுறேன் பாருங்க அடுத்த சம். ப்ளீஸ் டேக் டவுன் தி நெக்ஸ்ட் ப்ராப்ளம். சார் சொல்லுமா. ஓஷா சோட்டனா என்னது சார்? ஓஷா சோட்டனா ரைட் சார். ஓஷா சோட்டனாப்பா இந்த சைன் காஸ் tan இருக்குல்லமா, எனக்கு இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இது சைன் தேவை அப்படின்னா sin θ is equals to opposite by hypotenuse. அடுத்த இது 3 வருங்க. cos அப்படின்னு சொன்னா cos θ is equals to adjacent by hypotenuse. tan அப்படின்னு சொன்னா tan θ is equals to opposite by adjacent. வெரி குட் தம்பி, கேட்டீங்களே வெக்கப்படாம. இதுதான் அதுக்காக தான் சொல்றோம் ஓஷா சோட்டா. நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், சைன் காஸ் tan மறக்கிறது. நீங்க மறக்க மாட்டீங்க, எப்பவுமே ஃபெமிலியரா இருப்பீங்க. ஸோ அதனால இது வந்து ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. ப்ளீஸ் டேக் டவுன். நீங்க ட்ரிக்னாமெட்ரியில ஓகேப்பா, நோ ப்ராப்ளம். ட்ரிக்னாமெட்ரியில 11th ஸ்டாண்டர்ட்ல ரெஃபரன்ஸ் ட்ரையாங்கிள் படிச்சிருப்பீங்க. அதுக்காக தான் இந்த ஓஷா சோட்டா சொன்ன. ரெஃபரன்ஸ் ட்ரையாங்கிள்னா ஆப்போசிட், அட்ஜசன்ட், ஹைபாட்டினியூஸ். அதை 3த்தையும் வச்சு சைன் காசு டேனை கண்டுபிடிக்கிறது அந்த ஓஷா சோட்டா. அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் சம் போடலாம் பாருங்க. இப்போ A மைனஸ் பி போட்டோம் இல்லையா, இப்போ A பிளஸ் B வச்சு போடுங்க. அதே காசுக்கு செகண்ட் ப்ராப்ளம். நான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்றேன், நீங்க பிராக்டிஸ் பண்ணா போதும். பிராக்டிஸ் பண்ணி மட்டுமே போதும். அடுத்து ப்ரூவ் பை வெக்டர் மெத்தட் எழுதுறீங்களா? இப்போ சில பேர் நினைப்பீங்க OA XOA ஆங்கிளும் XOL ஆங்கிளும் ஒண்ணுதான். அதே தானே ஆங்கிள். அதே மாதிரி XOB ஆங்கிளும் XOL டேஷும் ஒண்ணுதான்.
நான் முதல்ல அந்த வேல்யூஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போடுறேன் ஒரு ஆங்கிள். அந்த ஆங்கிள் வந்து சூஸ் பண்ண. நெக்ஸ்ட் இங்க ஆல்பா பிளஸ் பீட்டா. ப்ரூவ் தட் cos alpha plus beta is equals to cos alpha plus beta is equals to superstar இதுவும் cos alpha plus beta is equals to cos alpha plus cos beta minus sin alpha sin beta. இப்போ அதே நான் என்ன பண்றேன், யூனிட் சர்க்கிள் எடுக்கிறேன். லெட் அஸ் டேக் அதே யூனிட் சர்க்கிள். போன வாட்டி ஏ அப்படி எடுத்திருப்பீங்க மேல, அதனுடைய ஆங்கிள் ஆல்பா. இப்ப கீழே எடுப்பீங்க, இதனுடைய ஆங்கிள் பீட்டா. இது ஆல்பா, இது பீட்டா. இப்ப ரெண்டுத்தினுடைய ஆங்கிள் டோட்டல் ஆங்கிள் சேர்த்தனா இது எக்ஸ், இது ஒய் இல்லையா? இதனுடைய யூனிட் கேப் வந்து ஐ கேப், ஜே கேப். இதனுடைய யூனிட் கேப் வந்து கே கேப். இது z ஆக்சிஸ். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இது ஆல்பா, இது பீட்டா. இது ரெண்டுத்தையும் சேர்த்தா ஆல்பா பிளஸ் பீட்டா. போன வாட்டி போட்ட மாதிரி அதே எல், அதே எல் டேஷ் ஜாயின் பண்றேன். பெர்பெண்டிகுலர் லைன் இது ஒரு ஜாயின் பண்றேன். எம், இது வந்து எம் டேஷ். இப்போ ரெண்டு ரைட் ஆங்கிள் ரெண்டுமே கிரீன்ல போட்டுக்கிறோம் பாருங்க. மேல ஒன்று ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், கீழே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரெண்டு ரைட் ஆங்கிள். இது வந்து ஓ. இப்போ போன வாட்டி போட்ட கிட்டே தான், ஆனா அது மேல மைனஸ் இருந்ததுனால ரெண்டுத்தையுமே மேல இருக்கு. இப்ப இங்க ஒண்ணு மேல ஒண்ணு கீழே, அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? இப்ப சம்ஸ்குள்ள போலாம். ஏன்னா யூனிட் சர்க்கிள், ஒரு யூனிட் சர்க்கிள் இருக்கு. அதே போலதான் ஆங்கிள் ஆஃப் XOA is equals to alpha, angle of XOB is equals to beta, angle of AOB அங்க மைனஸ் போட்டிருப்பேன், இங்க alpha plus beta. And OL vector modulus equals to OL dash vector modulus is equals to 1 unit, which is equals to 1 unit. சரிங்களா? அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்றேன், draw LM L dash M dash perpendicular to x axis. அவ்வளவுதான். இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ முதல்ல இந்த ட்ரையாங்கிள் OLM பாருங்களேன். போன வாட்டி போட்டதுனால இது ரொம்ப ஈஸியா உங்களுக்கு தெரியும், கம்ப்ளீட் ஈஸியா இருக்கும். OLM அப்ப ஆல்பா இல்லையா, சைன் ஆல்பா இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் ML டிவைடட் பை OL. OL உடைய வேல்யூ 1, அதனால 1. அப்ப எனக்கு என்ன கிடைச்சது, ML இஸ் ஈக்குவல்ஸ் டு சைன் ஆல்பா. இப்ப எனக்கு தேவை ML வெக்டர். கிட்டத்தட்ட போன வாட்டி போட்ட அதே ஸ்டெப் தான் திரும்பி ரிட்டைன் பண்றேன். MLன்றது ஒய் ஆக்சிஸ்ல போறதுனால அதனுடைய யூனிட் கேப் வந்து ஜே கேப். இதெல்லாம் முன்னாடி டீடைலா படிச்சிடும். அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் சைன் பீட்டா, சாரி காஸ் ஆல்பா அட்ஜசன்ட். ஓஷா சோட்டா சொன்னா இல்லையா, அட்ஜசன்ட் பை ஹைபோடெனஸ். இது அட்ஜசன்ட் இங்க பீட்டா இருக்குது. அட்ஜசன்ட் இஸ் OM dash divided by OL dash, which is equals to OM dash by 1. OM dash is equals to cos alpha. I want to find out OM dash vector. நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல, போன வாட்டி மாதிரி கிடையாது. OM dash பாருங்க, OM dash vector by M dash L dash vector. அப்ப நான் என்ன பண்ணணும், OM dash x axisல போகுது, அப்போ I cap. இப்ப நான் OL வெக்டர் கண்டுபிடிக்கணும். என்ன சொன்னேன், OL வெக்டர் equals to vector law of addition. OM வராதா சார்? இல்லப்பா, OM பா, OM dash இல்ல, OM சாரி, அடுத்ததுதான் OM dash. அப்ப OM வெக்டர் பிளஸ் ML வெக்டர். OM vector is equals to cos alpha I vector plus sin alpha J vector. இது OL vector. Let us take this as equation 1. அடுத்து பாருங்க, in triangle, இன்னொரு triangle OL dash M dash, அதனுடைய ஆங்கிள் வந்து பீட்டா கீழே இருக்கிறது. அப்ப கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா sin beta is equals to opposite. பீட்டாக்கு ஆப்போசிட் சைடுல இருக்கிறது M dash L dash. அப்போ M dash L dash by hypotenuse அதே OL dash. OL dash உடைய வேல்யூ 1. அப்போ M dash L dash is equals to sin beta. நான் வெக்டர் குவான்டிட்டில போடும்போது M dash L dash vector equal to sin beta. நல்லா கவனி, இந்த இடத்துல ரொம்ப சூப்பரா கவனிக்கணும். M dash L dash இந்த டைரக்ஷன் எப்படி இருக்கு, டவுன்வர்ட்ஸ். M upward, M dash L dash upward, இது டவுன். Y axis தான்,
அது அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டா வருது. அதனுடைய யூனிட் வெக்டர்ல எந்த மாற்றமும் இல்லை, ஜே கேப் தான். ஆனா அது ரிவர்ஸ்ல வரதுனால மைனஸ் ஜே கேப்னு சொல்லணும். டைரக்ஷன் மாறி இருக்கும், ஆப்போசிட்ல இருக்குது. அப்போ நான் எம் டேஷ் எல் டேஷ் வெக்டர் எப்படி சொல்லலாம்னா மைனஸ் சைன் பீட்டா ஜே வெக்டர், மைனஸ் சைன் பீட்டா ஜே கேப். அடுத்தது நெக்ஸ்ட் காஸ் பீட்டா கண்டுபிடிக்கும். காஸ் பீட்டானா adjacent by hypotenuse. Adjacent is OM dash by OL dash, which is equals to OM dash by 1. We'll get OM dash is equals to cos beta. வெக்டர்ல மாத்தும் போது OM dash வெக்டர் equal to cos beta. சேம் இந்த டைரக்ஷன்ல தான் போகுது. கரெக்டா எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரே டைரக்ஷன் தான், சேம் டைரக்ஷன்ல போகுது. அதனால ஐ கேப். இப்போ எனக்கு OL dash வெக்டர், OL dash வெக்டர்னா OM dash plus M dash L dash, OM dash வெக்டர் plus M dash, அந்த கண்டினியூட்டி இருக்கும். அப்போ OM dash வெக்டர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன் cos beta I cap. இதுக்கு M dash L dash மைனஸ் sin beta J cap. இப்போ இது வந்து காஸ் இல்லையா, டாட் ப்ராடக்ட் OL dot OL dash vector, which is equals to cos alpha I vector plus sin alpha J cap dot cos beta I cap minus sin beta J cap. So we'll get I cos alpha cos beta plus into minus minus sin alpha sin beta. This is your first equation. இது 1 2 ல போட்டு ஏற்கனவே இது 1, இது 2, இது 3. இப்போ அடுத்து பை டெஃபினிஷன் பாருங்க, போன சம்மோட இது எவ்வளவு குயிக்கா போட்டா பாருங்க. அதுதான் விஷயம். ஒன்ஸ் நான் தெரிஞ்சுட்டா ஈஸியா போடலாம். என்ன டெஃபினிஷனு? OL டாட் OL dash vector equals to mod of OL vector mod of OL dash vector into cos. இதனுடைய ஆங்கிள் பாருங்க, OL இது OL dash இது, இதனுடைய total angle is alpha plus beta. அப்போ I can write this as cos alpha plus beta. இதனுடைய value 1, இதனுடைய value 1. Simply I'll get cos alpha plus beta. Therefore, OL vector dot OL dash vector equals to cos alpha plus beta. Fourth equation. 3 and 4 compare பண்ணலாமா? ரெண்டுமே OL dot OL dash vector தான். அப்போ from 3 and 4, I can write cos alpha plus beta is equals to cos alpha cos beta plus minus sin alpha sin beta. Else prove. ரெண்டாவது ஒரு 5 மார்க் क्वेश्चन நான் ப்ரூவ் பண்ணிடுறேன். ப்ளீஸ் டேக் டவுன். Moving on to the third problem. இப்போ ரெண்டுமே காஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டாட் ப்ராடக்ட் இஸ் ஓவர். Your dot product is over. Now we are moving to vector product, அதாவது sin. சரிங்களா? Prove by vector method. Sin alpha minus beta. Sin alpha minus beta. Sin alpha minus beta. அதேதான்ப்பா, கான்செப்ட்லாம் ஒண்ணுதான். என்ன இது வெக்டர் ப்ராடக்ட்டுக்கு மாறிடும், டாட் ப்ராடக்ட்ல வராது. கொஞ்சம் லென்த் இன்க்ரீஸ் ஆகும் சைன்ல. Prove by vector method. Sin alpha minus beta, sin alpha cos beta minus cos alpha sin beta. போடலாமா? அதே போலதான் போன வாட்டி போட்ட டயக்ராம் தான். So now listen, அதே யூனிட் சர்க்கிள். சரியா? இது எக்ஸ், இது ஒய், இது இசட். ஐ கேப், ஜே கேப், கே கேப். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் இதுல இருந்து. ஸோ ஐ எம் டேக்கிங் ரெண்டு இது, ஏன்னா ஆல்ஃபா மைனஸ் அப்போ ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கு. இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். இது ஏ, இது பி. இதனுடைய ஆங்கிள் ஆல்ஃபான்னு எடுக்கிறேன், இதனுடைய ஆங்கிள் பீட்டான்னு எடுக்கிறேன். இதனுடைய ஆங்கிள் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இது வந்து எல், இது வந்து எல் டேஷ். ஜாயின் வில் கெட் எம், ஜாயின் எம் டேஷ். அதே நான் ஸ்டோரி எழுத வேணாம்னு நினைக்கிறேன். அதே தான் ரிப்பீட்டடா. கன்சிடர் a unit circle XOA is equals to alpha, angle of XO is equals to alpha,
angle of XOB is equals to beta, and angle of AOB OB is equals to alpha minus beta. அதே OL vector dot equals to OL dash vector equals to 1 unit. LM and L dash is perpendicular. இதெல்லாம் சேம் கண்டிஷன் தான். சரிங்களா? சேம் இதுதான். இப்போ என்ன செய்ய போறோம், நான் என்ன பண்ண போறேன் இப்போ பாத்தீங்கன்னா, I am going to prove using a vector method, vector product. அப்ப போன வாட்டி மாதிரி அதேதான். in triangle OLM. இப்போ என்ன OLMல ஃபர்ஸ்ட் ஆல்பா sin alpha, Osha chotabadi opposite by hypotenuse. Alpha, that is called ML divided by OL. OL உடைய value 1. அப்ப வெறும் ML. I have only ML. இல்லையா? அப்போ ML is equals to sin alpha. ML vector is equals to sin alpha. ML உடைய direction y axis exact same direction போறதுனால J cap. Next cos alpha adjacent OM divided the diagram பாத்தீங்க OLM. அப்போ OM divided by OL which is equals to OM. அதாவது OM னு போடலாம். அப்போ OM is equals to cos alpha அப்படின்னா OM vector எந்த டைரக்ஷன் x axis சேம் டைரக்ஷன்ல போகுது. ஆப்போசிட்ல வந்தா மைனஸ் I, இல்ல ஒரே மாதிரி டைரக்ஷன்ல போகுது I cap. எனக்கு தேவை OL vector. OL vectorனா OM போய் ML க்கு போகுது. அப்போ I can get OM vector plus ML vector which is equals to OM vector னு சொல்லலாம் cos alpha I cap. ML ன்றது என்ன சொல்லலாம் sin alpha J cap. கண்டுபிடிச்சாச்சா? Let us take this is first equation. இந்த லாஸ்ட்ல ரிலேட்டிவ் டாட் ப்ராடக்ட் பண்ணிட்டு கூட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இல்ல ஒன்னு எடுத்துங்க, நோ ப்ராப்ளம். அடுத்தது ரெண்டாவது ட்ரையாங்கிள். in triangle OL dash M dash. ஃபர்ஸ்ட் சம் போட்டோம்ல அதே ரிப்பீட்டடா sin beta opposite M dash L dash hypotenuse OM dash which is equals to M dash L dash. ஏன்னா இதனுடைய வேல்யூ 1. அப்போ M dash L dash கண்டுபிடிச்சாச்சு sin beta. M dash L dash vector is equals to sin beta. M dash L dash y axis the same direction J cap. Next cos beta adjacent by hypotenuse. Adjacent is OM dash divided by hypotenuse which is equals to OL dash which is equals to OM dash. எனக்கு என்ன கிடைச்சிருக்குது? OM dash is equals to cos beta. வெக்டர்ல போடும்போது OM dash vector is equals to cos beta. OM x axisல போடுறதுனால I cap. இப்போ எனக்கு என்ன தேவைன்னா OL dash vector. அப்ப OL dash vectorனா OM dash plus M dash L dash. OM dash plus M dash L dash. அப்போ OM dash vector is cos beta I cap plus sin beta J cap. சரிங்களா? sin beta J cap. OM dash M dash L dash by sin beta J cap. கரெக்டா? சரியா? ரைட். அடுத்து பாருங்க, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன சைன் வந்தா கிராஸ் ப்ராடக்ட். இது வந்து 2. அப்போ எனக்கு OL வெக்டார் கிராஸ் OL டேஷ் கண்டுபிடிக்கணும். நான் கிராஸ் ப்ராடக்ட்னா போன வருஷம் போட்டு வந்துட்டீங்க இதெல்லாம். அதனால உங்களுக்கு அதிக விளக்க தேவையில்லை. என்ன பண்ணணும்? டிட்டர்மினன்ட் IJK. I உடைய ஃபர்ஸ்ட் OL இல்லையா? பாருங்க காஸ் ஆல்பா. J உடைய கோஎஃபிஷியன்ட் சைன் ஆல்பா. K இல்ல 0. அதே போல இது காஸ் பீட்டா sin beta 0. அப்ப என்ன ஆகும்னா பாருங்க, டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது I வராது J வராது. ஏன்னா 0 0 மல்டிப்ளை பண்ணா 0. வெறும் K வெக்டர் மட்டும் வரும். K வெக்டர் இன்டு திஸ் காலம் திஸ் ரோ கேன்சல் ஆயிட்டா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சுட்டு வந்துட்டோம் நம்ம. டிட்டர்மினன்ட்ல cos alpha sin beta minus sin alpha cos beta. எனக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல பாருங்க sin alpha cos beta தான் வருது. அப்ப இத மைனஸ் வெளியே இருக்குதா மைனஸ் K கேப் into first sin alpha cos beta வரும். அதுக்கப்புறம் minus cos alpha sin beta வரும். ரைட்? அப்ப ஜெனரலா என்ன சொல்லலாம்னா therefore OL vector cross OL dash vector முதல்ல இத போட்டுங்க. இல்ல அப்படியே கூட minus K vector first sin alpha cos beta
minus cos alpha sin beta into minus k cap. Let us take this as third equation. By definition, cross product OL vector cross OL dash. இதை நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். என்ன நோட் பண்ணி வச்சுக்கணும்? டாட் ப்ராடக்ட், அதாவது காஸ் வந்தா டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம், சைன் வந்தா கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம். அப்ப கிராஸ் ப்ராடக்ட் OL cross OL dash vector which is equals to modulus of OL vector dash vector into sin. நல்லா கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். போன வாட்டி காசு போட்டதுனால பிரச்சனை இல்லை, எனக்கு ஃபார்முலா நீ படிச்சிருப்பேன். நான் மேல எழுதுறேன் பாருங்க. A cross B வெக்டர்னா modulus of A modulus of B sin theta into கூடவே n கேப்னு வரும், ஒரு யூனிட் வெக்டர். That unit vector is perpendicular to both A and B ன்னு சொல்லியிருக்கோம். அது என்னன்றதை இப்ப கண்டுபிடிக்கலாம். நல்லா கவனிங்க. OL dash அதனுடைய ஆங்கிள் ஆல்பா மைனஸ் பீட்டா. அப்ப ஈஸியா சொல்லலாம் sin ஆல்பா மைனஸ் பீட்டா. இந்த யூனிட் வெக்டர் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஆக்சுவலி இந்த டைரக்ஷன் எப்படி போகுது? OL உடைய டைரக்ஷனும் சரி, OL உடைய டைரக்ஷனும் சரி, இந்த டைரக்ஷன். ஏன்னா எக்ஸட் ஆக்சஸ்க்கு ஆப்போசிட்ல போகுது. ஆக்சுவலி இசட் ஆக்சஸ்ல இந்த டைரக்ஷன்ல போகும். அதனுடைய யூனிட் வெக்டர் வந்து கே கேப். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. எனக்கு OL டேஷ் உடைய யூனிட் டைரக்ஷன் வேணும், இதுக்கு ஆப்போசிட்ல போகுது. அப்போ என்ன சொல்லலாம்னா மைனஸ் கே கேப். அப்ப என்ன தெரிஞ்சிச்சு? OL வெக்டர் கிராஸ் OL டேஷ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இதனுடைய வேல்யூ 1 சைன் ஆல்பா மைனஸ் பீட்டா இன்டு மைனஸ் கே கேப். இது ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போ ஃப்ரம் 3 and 4 மூணையும் நாலையும் நான் கம்பேர் பண்றேன். ஃப்ரம் 3 and 4 இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒன்று ஒரே மாதிரி இருக்கு பாருங்க, OL cross OL dash வெக்டர். அப்ப நான் ரைட் ஹேண்ட் சைடை கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? சைன் ஆல்பா மைனஸ் பீட்டா இன்டு மைனஸ் கே கேப் விச் இஸ் ஈக்குவல் டு இங்க பாத்தீங்கன்னா சைன் ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்பா சைன் பீட்டா இன்டு மைனஸ் கே கேப். ரெண்டுத்துலயுமே மைனஸ் கே கேப் இருக்கா? அடிச்சிருவோமா? therefore sin alpha minus beta is equals to sin alpha cos beta minus cos alpha sin beta. Hence proved. பாருங்க, கிட்டத்தட்ட இந்த ஸ்டெப் முதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த பார்ட் இட்ஸ் சிமிலர் டு த லாஸ்ட் டூ ப்ராப்ளம்ஸ். நான் காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா காஸ் ஆல்பா பிளஸ் பீட்டால என்ன போட்டனோ அதே தான் இங்க ப்ரொசீட் ஆயிருக்குது. கரெக்டா? அதே தான் ப்ரொசீட் ஆயிருக்குது. ஆனால் எங்க ஸ்டெப் மாறுது? நான் கிராஸ் ப்ராடக்ட்ல கொண்டு வந்துட்டேன். ஏன்? எனக்கு தேவை சைன் ஆல்பா மைனஸ் பீட்டா. ஆகவே இங்க டாட் ப்ராடக்ட் போடாம OL வெக்டர் கிராஸ் OL டேஷ் வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட்ல கொண்டு வந்துட்டேன். அப்ப கிராஸ் ப்ராடக்ட்ல நான் கொண்டு வந்த காரணத்தினால எனக்கு என்ன ஆயிடுச்சு? இப்போ வெக்டர்ல கே வெக்டர்ல வருது பாருங்க. IJ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 0 ஆயிடும். அப்ப வெறும் கே வெக்டர் மட்டும்தான் இருக்கும். இந்த காலம் இந்த ரோ போச்சுன்னா காஸ் ஆல்பா சைன் பீட்டா மைனஸ் சைன் ஆல்பா காஸ் பீட்டா. எனக்கு ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடுல சைன் ஆல்பா தான் இருக்கு, மைனஸ் வெளியே இருக்கிறேன். மைனஸ் கே கேப் சைன் ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்பா சைன் பீட்டா. Let us take that as equation 3. இப்ப டெஃபினிஷன் படி A cross B னா மாடுலஸ் ஆஃப் A மாடுலஸ் ஆஃப் B sin theta n cap. மாடுலஸ் ஆஃப் OL dash வெக்டர் sin அதனுடைய ஆங்கிள் ஆல்பா மைனஸ் பீட்டா. இந்த OL-ம் OL டேஷும் K வெக்டருக்கு அப்படியே ஆப்போசிட், Z ஆக்சிஸ்க்கு ஆப்போசிட்ல போது, அதனால மைனஸ் கே. 3யும் 4யும் கம்பேர் பண்ணும்போது மைனஸ் கே கேப் கட் ஆயிடுது. We'll get sin alpha minus beta equal to sin alpha cos beta minus cos alpha sin beta. Please take down. இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம், சரிங்களா? அதை நாளைக்கு போடலாம். வேற ஒரு ப்ராப்ளம் தான் இப்ப போடுறேன். another 5 minutes more. ஸோ ஏன்னா அது மினிமம் 10 minutes தான் ஆகும். ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் ஜஸ்ட் லெஃப்ட் அவுட். என்னன்னா sin alpha plus beta equals to sin alpha cos beta plus cos alpha sin beta. One more problem சொன்னேன் இல்லையா? Prove that the altitudes of the triangle, any triangle, prove that the altitudes of the triangle are congruent. Next exercise 6.1 ல 11th problem, அதாவது applications of the cross product and the dot product. Work done by a force, moment of a force use பண்ணி 11th sum. A particle acted on by a constant forces. A particle acted on by a constant forces
A particle acted on by a constant forces. In the fourth sum மட்டும் நாளைக்கு போடலாம். Next அதான் நாளைக்கு நான் tomorrow Tuesday we'll continue that. A particle acted on by a constant forces 8i vector plus 2j vector 2j cap னு போட்டுங்க எல்லா யூனிட் வெக்டர் 2j cap minus 6k cap and 6i plus 2j minus 2k cap is displaced from the point. Displaced from the point 1, 2, 3 to the point 5, 4, 1. Find the total work. Find the total work done by the forces. Find the total work done by the forces. சரியாமா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன் work done அப்படினாலே அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்தேன். இட்ஸ் a scalar product தான் f vector dot d vector. f னா force, d னா displacement. இப்போ ரெண்டு force கொடுத்திருக்காங்க. Let us take this is f1, this is f2. அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா f vector கண்டுபிடிச்சிடும். f1 vector plus f2 vector. So which is equals to 8i cap plus 2j cap minus 6k cap plus 6i cap plus 2j cap minus 2k cap. Add பண்ணுங்க. I 8 plus 6 14i cap. 2j plus 2j 4j cap minus 8k cap. This is your f vector. And d vector na displacement. என்ன சொன்னேன்? 2 minus from. What is 2? 5, 4, 1 minus from 1, 2, 3. அப்போ 5ல 1 போச்சுன்னா 4, 4ல 2 போச்சுன்னா 2, 1ல 3 போச்சுன்னா -2. அப்போ இதை வெக்டர்ல போடும்போது d vector equals to 4i vector plus 2j cap minus 2k cap. இப்போ எனக்கு என்ன தேவை? work done. W is equals to f dot d 14i plus 4j minus 8k dot 4i plus 2j minus 2k. Dot product na I, j, kk. 14 into 4, 56. 4 into 2, 8. Minus into minus plus 8 into 2, 16. With another add பண்ணுங்க, you'll get 56 plus 8, 64, 70, which is equals to 80 units is the answer. இதெல்லாம் 2 marks ல கேட்பாங்க. Work done by a force, movement of a force எல்லாம் யூஸ் பண்ணி. அப்போ இப்போ மீதி ரிமைனிங் ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. 12, 13 இதெல்லாம் வந்து work done by the force, movement of a force யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். Apart from that, another 3 important problems அங்க இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு sin a plus b, இன்னொன்னு using the vector method, a by sin a equals to Lami's theorem சொல்லுவோம். b by sin b 11th ஸ்டாண்டர்ட்ல பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. a by sin a equals to b by sin b equal to c by sin b. இன்னொரு வந்து prove that the altitudes of the triangle are congruent. நாளைக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் இந்த 3 சம்ம போட்டுட்டு தான் அடுத்தது போறோம். So with this we'll stop. We'll continue tomorrow. I request everybody to join tomorrow without fail. We are going to continue the same phase. And I hope you can understand. I hope you enjoyed this class today because some of the very important problems we have solved today. I hope you can enjoy. Okay. God bless you all. We'll meet tomorrow. Thank you very much. Take care. Bye. Thank Good you, night. sir. Okay. Thank you, sir. Good night. Thank you. Okay. Welcome. Welcome. The heroes